வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று இரண்டு முக்கியமான வழக்குகள் பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். ஆயுதெழுத்து முதல்ல பிரதானமான ஆயுதெழுத்துல மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த கூட்டு, அதேபோல ஆயுதெழுத்து நீட்சியில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த கூட்டு, இரண்டு முக்கியமான வழக்குகள் இன்று நீதிமன்ற விசாரணைக்கு வந்தன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரானைட் உள்ளிட்ட தாது மணல் உள்ளிட்ட கனிமங்கள் தொடர்பான முறைகேடை விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு ஆணையத்தை, ஒரு அதிகார குழுவை ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் அமைக்க, அதை எதிர்த்து அவ்வாறு அமைக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. அதை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். என ஏற்கனவே இது உச்சநீதிமன்றம் வரை சென்று அங்கு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இதை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் 10,000 ரூபாய் அபராதமும் தமிழக அரசு விதித்திருக்கிறது. இதில் 4 நாட்களுக்குள் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், சகாயத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு கடுமையான உத்தரவை, ஒரு கடுமையை காட்டியிருக்கிறது உயர்நீதிமன்றம். தமிழக அரசுக்கு இதில் அக்கறை இல்லையோ என்ற வெளித்தோற்றத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு நிச்சயமாக 4 நாட்களுக்கு இது அமைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மாநில அரசு எடுத்துக்கூடிய முடிவு, சகாயம் குழுவுக்கு மாநில அரசு எடுத்துக்கூடிய எதிர்ப்பு என்பது அந்த அரசுடைய, தமிழக அரசுடைய உரிமையா அல்லது ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன, இப்போது பார்க்கலாம். தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய சொத்து கணக்கு பப்ளிக்கா வெளியிடுறார் அப்படின்னா அது திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான். மொத்த வங்கி இருப்பு 7,172 ரூபாய். இது மட்டுமல்ல, மதுரையில ஒரு சிறிய வீடு இருக்கு, 9 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் எல்லாம் தெரிய வருகிறது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வாழ்ந்து வரும் அரசு அதிகாரி, எந்த லஞ்ச ஊழல் புகார்களிலும் சிக்காதவர். கடந்த 23 வருடங்களில் 24 முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கார் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அதாவது காஞ்சிபுரத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்த போது மணல் மாஃபியா இவரை கண்டு அஞ்சியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல ரொம்ப அழுக்கு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவர் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு, அதாவது அதை தயாரிக்கிற கம்பெனிக்கே சீல் வைத்தவர். இப்படி அதிரடி நடவடிக்கை மதுரையிலும் தொடர்ந்தது. 3 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி கிரானைட்ல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அரசுக்கு இத்தனை 1000 கோடி இழப்பீடு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருந்தார். சமீபத்தில் திரு டிராபிக் ராமசாமி என்ற சமூக ஆர்வலர் என்ன பண்ணார் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு ஒன்று கொடுக்கிறார். அதாவது கனிம வள முறைகேட்டை திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இதை ஏத்துக்கிறாங்க. ஒரு உத்தரவும் போடுறாங்க தமிழக அரசிற்கு. ஆனா தமிழக அரசு என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சம்பந்தமா எதுவா இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் அணுகுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு சொல்லிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. உயர்நீதிமன்றம் கேட்டாங்க, தமிழக அரசு இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இதுவரை அந்த கமிட்டியை அமைக்காததால், திரு சகாயம் தலைமையிலான குழுவை அமைக்காததால் தமிழக அரசிற்கு ரூபாய் 10,000 அபராதம் விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது மட்டும் இல்ல, அடுத்த 4 நாட்கள்ல சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு, தமிழக அரசுக்கு என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி 4 நாட்களுக்குள்ள செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விசாரணை நடந்து முடியும் வரையில் திரு சகாயம் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகான நிகழ்வு என்ன, சகாயம் குழுவிற்கு எதிர்ப்பு அரசினுடைய உரிமையா அல்லது உள்நோக்கமா என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் அவர்கள் முடிந்திருக்கார். அதிமுகவுக்கு எப்போது தோல் கொடுத்துக் கொண்டிருக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த திரு கரு நாகராஜன் அவர்கள் முடிந்திருக்கார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு தா பாண்டியன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக எல்லா நிகழ்வும், உயர்நீதிமன்ற உத்தரவோ, உச்சநீதிமன்ற உத்தரவோ, அரசு உத்தரவோ, ஆட்சியோ எதிர்க்கட்சியோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு அரசியல் பார்வை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வில் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். நீங்கள் இந்த பிரதானமான கேள்வி, நாம் எழுப்பக்கூடிய பிரதானமான கேள்வியான, ஒரு அதிகாரியை கொண்டு இப்படி ஒரு விசாரணை நடத்துவது வேண்டும் வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இதில் மாநில அரசு மறுப்பதற்கான காரணம் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன திரு தா பாண்டியன்? இந்த வழக்கு தோன்றியது என்பது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வந்த மக்களை மிகுந்த கவலைக்குள்ளாக்கிய மணற்கொள்ளை, கல் குவாரிகளிலிருந்து விலை உயர்ந்த கற்களை வெட்டி எடுத்து கடத்தியது, விற்றது, கணக்கு காட்டாதது,
அவ்வாறு எடுக்க தொடங்குகிற இடங்களிலும் உரிமம் பெற்றதற்கும் அப்பால் தனியார் நிலங்களை வைத்திருந்தால் அப்பாவிகளுடைய நிலங்களையும் அபகரித்து அவற்றிலும் தோண்டி எடுத்ததாக புகார். அதிலே தோண்டி எடுத்ததோடு மட்டுமல்ல, அந்த மக்களை துன்புறுத்தியதாக பிறகு சில இடங்களிலே கலவரங்கள், அடிகள் என்று பல வகையான புகார்கள் வந்தது. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சராக இருந்தவரே எம்ஜிஆர் அவர்கள் டாமின் நிறுவனம் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தார். அதாவது தமிழகத்தில் உள்ள கனிம பொருட்கள், இயற்கை கொடுத்துள்ள வளமான செல்வ மூலாதார பொருட்கள், அது மணல் வடிவத்திலும் இருக்கலாம், கல் வடிவத்திலும் இருக்கலாம், பூமிக்கடியில் இருப்பது இயற்கை கொடுத்தது. இவற்றை எடுத்து பக்குவப்படுத்தி விற்பது என்பதிலே தவறு இல்லை. அது நாட்டுக்கு நல்லது, பலருக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்ல, இதுல நிச்சயமா இந்த பின்னணி விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, பொது வெளியிலும் கூட இருக்குது. இதுல ஒரு விசாரணை அதிகாரியை கொண்டு நியமனம் செய்து அதிகாரி விசாரணை நடத்தும் சொல்லும் போது, இந்த அதிகாரி மூலமாக விசாரணை நடத்தலாம், நடத்த வேண்டாம் என்று சொல்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக நினைக்கிறீர்களா, உரிமை இல்லை என்று நினைக்கிறீர்களா? இது மாநில அரசு எடுத்த முடிவு அல்ல. பொதுநல வழக்கிலே நீதிமன்றம் தமிழக அரசு செய்ய தவறிய ஒன்றை இனிமேல் நேராக ஒரு அதிகாரியை நியமித்து, அதுவும் ஒரு தக்கவரை நியமித்து ஒரு குழு மூலமாக முழு விசாரணை நடத்தி இந்த குறைகளை போக்க வேண்டும் என்ற அக்கறையோடுதான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு ஒரு வழிகாட்டுதலை என்று தமிழக அரசினுடைய எந்த உரிமையிலும் தலையிட்டதாக கருத முடியாது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனது என்பதே குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு அதிகாரி நியமித்தால், அதுவும் இவர்களது துறையிலேயே பணியாற்றியவரை நியமித்தால் அவருக்கு துணை புரிந்து அந்த குற்றங்களை கண்டு அவற்றை குறையை போக்குவதற்கு பதிலாக அது வேண்டாம், தடுக்கப்பட வேண்டும் என்று போகிற பொழுது குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கோடுதான் போனார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியில் வரும். இந்த கருத்து உருவாகிட்டு இப்படி சந்தேகம் எழுந்திருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையாளருக்கு நான் திரு ராமலிங்கம் கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க, ஒரு அரசியல் பார்வையாளரும் இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல அவர் சொல்லாரு தமிழக அரசு செய்ய தவறியதை உயர்நீதிமன்றம் செய்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உண்மைதான், தோழர் பாண்டியன் சொல்றது உண்மைதான். தமிழக சட்டப்பூர்வமான கடமை இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, மிகப்பெரிய கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொது நல மனுல போடுறாரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல. அதுல மேலிருந்த வாரியா போகும் பிரைமா பேசி கேஸ் இருக்கு, அதுல உண்மை இருக்குதுன்னு தெரிய வருது. அவர் பல ஆதாரங்களை மனுதாரர் சுட்டி காட்டுறாரு. ஒரு ஒன் மேன் ஆர்மியா, சிங்கிள் மேனா 81 வயசு மனுஷன் ராமசாமி சுட்டி காட்டுறாரு. இதை தடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அவர் என்ன சொல்றாரு, நான் 2012ஆம் ஆண்டு அரசுக்கு முறையிட்டேன், 2014ஆம் ஆண்டு நான் அரசுக்கு முறையிட்டேன், எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் அவர் மாவட்டத்தில் மட்டும், அவர் வேலை செய்த மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் மட்டும் நடந்த முறைகேடுல 16,500 கோடி ரூபாய்க்கு இயற்கை வளங்களை கொள்ளை அடிச்ச ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண, அவர் 19/5/2012 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அதுல உண்மை இருக்கு, அதை நீங்க விசாரிக்க சொல்லி மாநில அரசுக்கு நீங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி தான் போறாரு. சோ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிட்ட பிறகு கோர்ட்டுக்கு சொல்லப்படுகின்ற வாதத்துல சாராம்சத்துல மனுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவங்க கோர்ட்டு முடிவு எடுக்க முடியும். சோ மேலிருந்து வாரியா பார்த்த பிறகு கோர்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. இந்த எந்த அளவுக்கு டிராபிக் ராமசாமி சொன்ன கூற்று உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ட பிறகுதான் உத்தரவு போட முடியும். சோ இத பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு அதிகாரி இதை விசாரணை பண்ணிருக்காரு. இது மாதிரி விஷயத்துல அவர் அதிகார வரம்புக்கு, மாவட்ட ஆட்சியரா இருக்கும்போது அவர் அதிகார வரம்புக்குள்ள அவர் ஒழுங்கா செயல்பட்டு இருக்காரு. இதுல அவருக்கு விஷயம் தெரியும். இது போன்ற வழக்குகள் வரும்போது ஒரு விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்கிற இவரே பெட்டிஷனரே என்ன சொல்றாரு, சகாயம் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொன்னது விழாவாரியான விஷயம் சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் அரசு தரப்புல கேட்டு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இப்படிலாம் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா, செய்யலையா, இவர் சொல்லலாம் உண்மைதானா, உங்களோட தகவல் உங்களோட கருத்தெல்லாம் சொல்லுங்க சொல்லி கேட்கறது வழக்கமா, இல்ல நான் இவர் சொன்னது போல அவருடைய கோரிக்கையை பிரேயரை முழுமையா ஏற்றுக்கொண்டு விசாரணையை நியமிக்கிறது? விசாரணை கோர்ட் அரசாங்கத்தை கேட்டது. தி கவர்மெண்ட் ஃபைல்டு கவுண்டர், ரெண்டு பக்கத்தையும் இருதரப்பு வாதத்தையும் கேட்டுதான் கோர்ட் உத்தரவு போட்டு. இது கோர்ட் அப்பாயின்மெண்ட் தேவசகாயத்தை இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கிடையாது. அவர் போலீஸ் அதிகாரியா நீ போயிட்டு விசாரணை நடத்தி உங்களை குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போடு, கேஸ் நடத்தன்னு போடல. தேவசகாயம் இஸ் அப்பாயிண்டட் as a legal commissioner and special officer to assist the court. He is a court commissioner. The court appointed court commissioner is well within the rights of the court. அதுல யாரும் கேள்வி எழுப்பல. So அரசாங்கத்தை கேட்டு
ராமசாமி மனு தாக்கல் பண்ணும் போதே அரசாங்கத்துக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கறாங்க. அரசாங்கம் பதில் அறிக்கை கொடுக்குது. 2 அறிக்கையை கேட்டுதான், வாதத்தை கேட்டுதான் இவரு இந்த சூழ்நிலையில இன்னார் கோர்ட் கமிஷனரா இருந்தா, தேவசகாயம் கோர்ட் கமிஷனரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணிட்டு ஒரு ஜுடிஷியல் ஆர்டரை பாஸ் பண்ணுது. அந்த ஆர்டருக்கு மேல என்ன பண்றாங்க, 19/9 பாஸ் பண்ண ஆர்டரை உடனே வாரி கட்டிட்டு விழுந்தடிச்சிட்டு ஓடிக்கிட்டு 18/9 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அது கூட பை வே ஆஃப் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பேரு. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல ஸ்பீக்கிங் ஆர்டர் யாரும் போட மாட்டாங்க. ஒன்லி தி சுப்ரீம் கோர்ட் கன்சிடர்ஸ் இட் ஃபிட் for investigation, for the inquiry, for hearing the case அப்படின்னா தான் yes admit we will hear நாங்க. Where there is no case, we do not find any reason to entertain this petition. அப்படிதான் எல்லா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்லயுமே 1 லைன் 2 சென்டென்ஸ்ல தான் ஆர்டர் ஆகும். சோ இது சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல தள்ளுபடி செய்துட்ட பிறகு தமிழ்நாடு அரசனுடைய கடமை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டியது. ஆனா நிறைவேற்றாம காலம் கழிச்சுக்கிட்டு ஒரு டிலேயிங் டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு அரசியல் உள்நோக்கத்துக்காக இப்போ ஒரு சீராய்வு மனுன்னு சொல்லிட்டு போறாங்க. தட் இஸ் ரிவ்யூ. இன்ஃபேக்ட் நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு கீழ் கோர்ட்டினுடைய தீர்ப்பு மேல போனோம்னா அப்பீல்னு சொல்லுவாங்க. அப்பீல் சில அதுலயும் அப்பீலுக்கு மேல அப்பீல் பிறகு ரிவிஷன் ஒன்னு சொல்லுவாங்க. அப்பீல் இல்லாத கேஸ்ல ரிவிஷன். அதனுடைய அப்பீல்ல நீங்க கீழ்கோர்ட்ல சொன்ன முழு வாதத்தையும் எல்லாத்தையும் நீதிமன்ற தீர்ப்புல வந்து ஏதாவது சில பத்திகளை மட்டும் நீங்க ரிவ்யூ போனது ரிவ்யூ, ஏதாவது சில பத்திகளை மட்டும் நீங்க நீக்க. இதுல ரிவ்யூன்னு பண்ணது ஸ்கோப் ஆஃப் தி ஹைகோர்ட் இஸ் வெரி மச் லிமிடெட். அதாவது உத்தரவு கொடுத்த ஒரு கோர்ட்டுகிட்டே போயிட்டு நீங்க கொடுத்த உத்தரவை மறுபரிசீலனை பண்ணீங்க அப்படின்னு மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேசிக் டெஸ்ட் என்னன்னா, அந்த ஆர்டர்ல அப்பரண்ட் ஆன் தி ஃபேஸ், அதாவது எரர் அப்பரண்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா, அந்த பேப்பர் காயத்தை பார்த்த உடனே இந்த ஆர்டர் தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்றது தோல்றதுதான் எரர் அப்பரண்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட். இதுல மெயின்டெனன்ஸே கிடையாது. இவங்க தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ரிவ்யூ மனு தாக்கல் பண்ணது நிச்சயமா உள்நோக்கம் கொண்டது. இது வெறும் தேவசகாயம் கல்லு மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கொள்ளை. அதாவது மனிதனுக்கு மட்டும் இல்ல, இந்த புளோரா அண்ட் ஃபௌனா, இந்த உலகத்துல வாழற, பூமியை தமிழ்நாட்டில் வாழற தாவரங்களுக்கு, விலங்கினங்களுக்கு எல்லாத்தையுமே பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொள்ளை வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தமிழக அரசு மூடி மறைக்கிறது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை முயற்சி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா இருக்குது. நான் திரு கரு நாராஜன் கேட்க விரும்புறேன். திரு தாப்பாண்டியன் ஒரு அரசியல் பிரமுகர், திரு ராமலிங்கம் ஒரு வழக்கறிஞர். 2 பேருடைய பார்வை பாத்தீங்கன்னா அரசு ஏன் மூடி மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அடிப்படையில் எழுது. இவங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாம், கொள்ளையர்களோட அவங்க கூட்டு வச்சிருக்காங்களா, இதெல்லாம் எதுவுமே நமக்கு யாருக்கும் தெரியாது, இந்த அடிப்படையில் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப இயல்பாவே எழும். ஒரு விஷயம் ஒரு விசாரணைக்கு உத்தரவுன்னு சொன்னா இயல்பான சொல்லுவாங்க, நல்லா வா, எனக்கு வந்து மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, நான் தாராளமா வாங்கன்னு சொல்லணும். அரசுடைய கீழே பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி தலைமையில ஒரு விசாரணை நடத்துறதுக்கு தமிழக அரசு இவ்வளவு தயங்குவது ஏன்? இல்ல, இதுல முதல்ல நம்ம அடிப்படை உண்மையை அதுல முதல்ல தெரிஞ்சுக்கணும். மூடி மறைக்கப்பட்ட விஷயம் இல்ல. இந்த கிரானைட் ஊழலை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையே நடக்காம தமிழ்நாட்டில் முதலா கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு கோர்ட் உத்தரவு போட்டு அதுக்கு சகாய தலைமையில் ஒரு குழு அனுப்பி அதை ஏன் விசாரணைக்கு தடையாக இருக்கிறீர்கள் தமிழக அரசு கேட்டா அதுல வேற மாதிரி இருக்கலாம். பட் இது நீங்க முன்னர் புரிஞ்சுக்கணும். நம்ம நண்பர் சலீம் அவர்கள் சொன்னபோது சொன்னாரு, அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் கிரானைட் ஊழல். சகாயம் இது கொண்டு வரல. சகாயம் மதுரை கலெக்டராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக அரசு ஏறத்தாழ 4 முறை ரிமைண்டர் அனுப்புறாங்க. இந்த ரிமைண்டர் என்ன அனுப்புறாங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் கிரானைட் ஊழல் நடைபெறுவதாக தகவல்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, அதை விசாரித்து இங்கே தகவல் கொடுங்க என்று சொன்ன போதும் கூட அவர் ஏறத்தாழ ஓராண்டு காலம் அமைதியாக தான் இருந்தார். அந்த விசாரணை எப்படி அந்த தமிழக அரசுக்கு அந்த கடிதம் வந்ததுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தினசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் வீட்டில் புகுந்து அவரை தாக்கி காவல்துறை உதவியோடு அவர் மீது நடவடிக்கை எடுத்து மிரட்டி, நீ மதுரை மாவட்டத்தில் கிரானைட் ஊழல் எப்படி நடப்பது என்று நீ செய்தி எப்படி போடுகிறாய் என்று அவரை மிரட்டப்பட்டு, அதற்கு பிறகு தமிழக அரசு நீங்கள் அந்த விசாரணை செய்தது என்ன என்று தகவல் கொடுங்க என்று கேட்ட பிறகு ஏறத்தாழ 4 ரிமைண்டருக்கு கூட சகாயம் அவர்கள் பேசாம தான் இருந்தார். கடைசியில் அவர் பதவி மாற்றம் வருகிற பொழுது, இடமாற்றம் வருகிற பொழுது ஒரு 10 நாள் பொறுப்பில் இல்லாமல் விடுப்பில் இருந்து ஒரு 2-3 குவாரிகளை போய் சோதனை செய்துவிட்டு அதற்கு இணையாக 2-3 குவாரிகள் நடந்த தவறுகள் 150 குவாரிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு குவாரி நடந்த தவறை கணக்கிட்டு இத்தனை ஆயிரம் கோடி என்று ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை அனுப்பிவிட்டு அந்த அறிக்கை எப்படி பத்திரிகைக்கு வந்தது, எப்படி வெளி தொலைக்காட்சிக்கு வந்தது தெரியாது. இப்படி திட்டமிட்டு அவர் செய்திருந்தால் கூட சொல்லி முடிச்சு தெரியாதுன்னு சொல்ற மூலமா நீங்க என்ன சந்தேகம் எழுப்ப விரும்புறீங்க?
தெரியாதுன்னு சொல்ல. எப்படி வந்தது, யார் வெளியிட்டு இருப்பாரு தெரியாதுல. இப்ப நான் அனுப்பியிருக்கேன்னா நான் வெளியிட்டு அது நான் நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. சொல்லி முடிச்சு வர நீங்க சொல்லுங்க. இந்த வாதத்துல நான் சொல்றேன், கருணாகராஜன் நல்லவரா இப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமாகும்? இருக்கலாம், அது உள்ள நல்லவரான்னு தெரியாது, கெட்டவரான்னு தெரியாது. அவ்வளவுதான். அறிக்கை வந்து வெளியே தெரிஞ்ச சகாயம் தான் காரணமா இருக்கும், அரசு தரப்பு காரணமா இருக்க முடியாது. நேரடி சகாயத்தை நேரடியா சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்த அன்சுல் மிஸ்ரா அவர்கள், அவருடைய தலைமையில ஒரு அணி, சுரங்கத்துறையில அணி, வருவாய்த்துறையில அணி, எல்லோருமே சேர்ந்து ஒரு 40 பேர் கொண்ட டீம் மொத்த குவாரிகளையும் சோதனை செய்து எல்லா குவாரிகளுக்கும் சீல் வைத்து ஏறத்தாழ ஒரு 7000 கோடி ரூபாய் மெட்டீரியலை தடை செய்து அவர்கள் விற்பனைக்கு எடுத்து செல்ல முடியாது செய்து, அந்த விற்பனைக்கு அந்த தயாரிக்கிற மிகப்பெரிய கம்பெனி பிஆர்பி 850 குவாரி இருக்கிறது, அதில் மேஜர் குவாரி பிஆர்பி, அந்த கம்பெனியை மூட செய்து அந்த கம்பெனியை லாக் அவுட் செய்து விட்டு ஏறத்தாழ 90 கிரிமினல் வழக்குகள், 90 சட்டபூர்வமாக ஒரு பொது இடத்தை கவர் செய்தது, புறம்போக்கு இடத்திலே கல் எடுத்தது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைத்தது, வெடிக்க செய்கிற வெடிபொருட்களை தவறான முறையில் கையாண்டது என்று சொல்லி பல்வேறு மிரட்டல்கள் செய்து நிலவரி செய்தது சொல்லிக்கிறேன். இத்தனை போட்டு கடைசியா உங்களுக்கு சேர்த்து நான் இன்னும் நான் சொல்றேன், தாசில்தார் உட்பட 9 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, அதிகாரிகள் 22 பேர் பிஆர்பி உள்ள கைது செய்யப்பட்டது. அது அரசு அதிகாரிகள். இப்ப என்ன என்னுடைய கேள்வி அதுவல்ல, இவ்வளவு செஞ்சீங்களே, விசாரணை நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம்? அந்த விசாரணையில நீங்க ஒத்துக்குங்க, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு விசாரணை செய்திருக்கிறார்கள், இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 2/9/2014 இதே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. இவர்கள் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் ஏன் செய்யக்கூடாது என்று சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாம் இதே ஹைகோர்ட்ல தான் எல்லா பிஆர்பி முதற்கொண்டு 90 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. 91 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் தப்பிப்பதற்காக நமது பொது சொத்தை திருடியவர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க. இவருடைய ஒர்க் வந்து டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கு, அது அரசு நிச்சயம் கடைபிடிப்பாங்க. மறுபடியும் ஏற்கனவே செஞ்ச வேலையை நீங்க போய் ஒரு ரூம சுத்தமா தூட்டி கிட்டி தொடச்சு வச்சுட்டீங்க, திருப்பி பாண்டே செஞ்சது தவறு, அவர் ஒழுங்கா தொடச்சிருக்க மாட்டார், நாகராஜன் போய் தொடக்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க். இன்னைக்கு அரசு வந்து டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்னு இந்த ஒர்க்கை வந்து சகாயம் தலைவர் குழு உடனே அமைச்சிடாம அதை எடுத்து டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் சுப்ரீம் கோர்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் திரும்பி ரிவ்யூ பண்ணி நான் நல்லா செஞ்சிருக்கேன், ஒழுங்கா செஞ்சிருக்கேன், நேர்மையா செஞ்சிருக்கேன். அப்ப அன்சுல் மிஸ்ரா திருடனா? அன்சுல் மிஸ்ரா ஒழுங்கான அதிகாரி கிடையாதா? அப்படி தமிழ்நாட்டில் சகாயத்தை தவிர எந்த அதிகாரியுமே நேர்மையானவர் இல்லையா? அப்படி யாருமே சொல்ல. அப்படிதான் இப்ப டிராபிக் ராமசாமி சொல்றாரு, எவரு சொல்றாரு, வக்கீல் சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அன்சுல் மிஸ்ரா திருடன் சொன்னாரா? சகாயம் தவிர வேற யாருமே நியாயமான சொல்றீங்க? யாருமே சொல்ல. பொதுவான கருத்தை ஏற்படுத்துறீங்க. அரசுக்கு தகவல் சொன்னதே அவர் கிடையாது, அரசுக்கு அறிக்கை மட்டும் தான் நடவடிக்கை அன்சுல் மிஸ்ரா தான் எடுத்தாரு. இல்ல யாரும் கொடுக்கட்டும். நான் சொல்ல இப்ப கேள்வி வந்து இந்த பிரச்சனைக்குரிய கேள்வி, உங்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில். இந்த கிரானைட் ஊழல் மூடப்பட்டிருக்கிறதா, பூசி மெழுகி இருக்கிறார்களா, அரசை ஏமாத்துகிறார்களா, மக்களிடம் திசை திருப்புகிறார்களா, சகாயம் போய் தான் உண்மையை கண்டுபிடிக்க போறாரா அப்படிங்கறதான கேள்வி. எல்லாமே இருக்கட்டுங்க. இது வந்து 2 மாசம் அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒண்ணுமே வரப்போறது இல்ல, வெறும் பேப்பர் தான், காகிதம் தான் வரப்போகுது. தப்பு 2/9/84 படி இந்த புறம்போக்கு இடத்துல இருக்கிற கல்குவாரிகள் அனைத்தையுமே ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு இ ஆக்ஷன் கொடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்தாங்க. குளோபல் ஆக்ஷன் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோம். இல்ல நம்ம பேசிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து நான் உங்களுக்கு திரும்ப வரேன். நானே அப்பயாவது உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் சொல்றேன். இந்த அரசுடைய நடவடிக்கைக்கு நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு அரசுடைய நடவடிக்கைக்கு எந்த தரப்பில் இருந்தால் ஆதரவு வந்திருக்கிறதா? எந்த கட்சியாவது ஆதரவு தெரிவித்திருக்கிறதா? அதிமுகவை தவிர, அதனுடைய தோழமை கட்சியை தவிர அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், எதிர்கட்சிகள் என்று அனைத்து தரப்பிலிருந்தும் ஆதரவு வந்திருக்கிறதா, எதிர்ப்பு வந்திருக்கிறதா? தமிழக அரசு தயங்குவதற்கான காரணம், நியாயம் ஏதேனும் இருக்கிறதா? திரு தா பாண்டியன் கேட்க விரும்புறேன். சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த திரு கரு நாகராஜனுடைய கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அரசு ஏற்கனவே திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையிலான அறிக்கை, அவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான், சகாயத்துக்கு பிறகு அடுத்து வந்த ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து அரசு தீவிரமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஈட் என்ற உலகளாவிய ஒரு ஒப்பந்தம், அந்த குவாரி எல்லாம் வந்து ஒப்பந்தம் கொடுக்கறதுக்கான முயற்சியோட அரசு ஈடுபட்டிருக்கு. சோ அடுத்த கட்ட நடவடிக்கையில அரசு முழுமையா ஈடுபட்டு இருக்கும் போது திரும்பவும் போய் அதே வேலையை செய்யறது சரிதானா அப்படிங்கிறது திரு கருணாகரனோட பார்வையா இருக்கு. அவர் சொல்லுவதை நான் முழுமையாக கேட்டுக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே கேட்டிருப்பார்கள். ஒன்றை அவர் மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் இந்த தொலைக்காட்சியில் வைத்த முன் வாதங்களை எல்லாம் நீதிமன்றத்திலே அரசு வழக்குரைஞரும் வைத்திருக்க வேண்டும்.
வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். வச்சார். அதற்கு பிறகும் அந்த நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம்? அவர் சகாயத்தை பற்றி சில விவரங்களை சொன்னார். நான் அதற்கு மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. இது ஒரு தனி நபருடைய வழக்காக அவர் மாற்ற விரும்பக்கூடாது. நாம் விவாதித்துக் கொண்டிருப்பது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இரண்டின் முன்னாலும் தமிழக அரசு வாதிட்டிருக்கிறது. அந்த வழக்கை தொடர்ந்தவர் ஒரு தனி மனிதர். ஆனால் அது ஒரு பொது நல வழக்கு. அரசு தன் வாதங்களை அங்கே வைத்த பிறகும் நீதிமன்றம் இன்னாரை நியமிக்க வேண்டும், அவர் மூலம் விவாதிப்பது விசாரிப்பது என்பது நல்லது என்ற ஒரு கருத்துக்கு வருகிறது என்றால், அவர் சொன்னது மாதிரி மதுரையிலே ஒரு குவாரியை சொல்லி ஒரு பெயரையும் சொல்லி அவர் மீது வழக்கு போடவில்லையா, பிடிக்கவில்லையா, உள்ளே போடவில்லையா என்று கேட்டார். தமிழ்நாட்டில் அது மட்டுமல்ல, பல வகையான கனிம பொருட்கள், இன்னும் சொல்ல போனால் அணு ஆயுதத்திற்கு பயன்படக்கூடிய பொருட்களும் மூலப்பொருட்களும் மணல் வடிவத்திலே கடத்தப்பட்டது. இவைகள் அனைத்தும் மொத்தமாக கேள்விப்பட்டவர்கள். இதை தடுப்பதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு அதிகாரியை பயன்படுத்தலாம். இந்த வழக்கிலே நான் தான் அதை விசாரிக்கப் போகிறேன் என்று மனு செய்தவர் அல்ல சகாயம். நீதிமன்றமே தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களும் மக்கள் தான், பத்திரிகைகளை படிப்பவர்கள் தான், நிகழ்ச்சிகளை தெரிந்திருப்பவர்கள் தான். எனவே தமிழகத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்கு இந்த அதிகாரியை ஒரு அனுபவம் உள்ளவரை, அக்கறை உள்ளவரை நியமித்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் சொன்னாரே ஒழிய அவர் நேரில் போய் தண்டனை கொடுக்கட்டும், தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதையே அரசு எதிர்க்க வேண்டும். ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிருப்போம். இவர் இப்ப அரசு நீதிமன்றம் சொல்லியிருப்பது கிரானைட் குவாரிகளை பற்றி மட்டுமல்ல, நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிமங்களை பற்றிய விசாரணை. ஏற்கனவே திரு கருணாகரன் சொன்னது போல அன்சுல் மிஸ்ரா தலைமையிலான குழு கிரானைட் பற்றி விசாரணை நடத்தி முடித்திருக்கிறது. அதற்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதே போல நீங்கள் சொன்ன மணல் குவாரிகள், அது இலுமினேட் உள்ளிட்ட முக்கியமான தோரியம், இது போன்ற முக்கியமான அணுசக்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கடற்கரை மணல்களை தொடர்பான ஒரு புகார் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் அவரும் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். சோ ரெண்டு பக்கமுமே நீங்கள் சொன்னது போல நடவடிக்கைகள் இருக்குன்னு நம்ம நம்பலாம். இருக்கிறது, போதவில்லை, மேலும் சேகரிக்க வேண்டும், இன்னும் துரித நடவடிக்கை, கரார் நடவடிக்கை தேவை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை, விசாரித்து மேல் விவரம் வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் சொன்னது. அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? அந்த விசாரணைக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே விசாரித்துக் கொண்டு இருக்கிறோம், இன்னும் உன்னிப்பாக ஆழமாக விசாரிக்கிறோம் என்றுதானே அரசு சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக உச்ச நீதிமன்றம் வரை போனார்கள். உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொன்னது. அதையாவது ஏற்று சரி விசாரணை தொடங்குங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆதரவு வேண்டும், என்ன துணை வேண்டும் என்று சொல்லியிருந்தால் மக்கள் அனைவருமே பாராட்டி இருப்பார்கள். அரசும் இதில் அக்கறை செலுத்துகிறது, நீதிபதிகள் அக்கறை காட்டியது மாதிரி என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்று சட்ட நுணுக்கங்களை இந்த காரியங்கள் தான் நியாயத்தை பெறுவதற்கு, நாட்டினுடைய அடிப்படை நலனை பாதுகாப்பதற்கு அரசுகள் தவறுகிற போது இந்த மாதிரி பிடிவாதமான வாதங்கள் தான் தவறுக்கு காரணமாகிறது. அரசு தவறுவதால் தான் நீதிமன்றம் தலையிடும் சொல்றீங்க. நான் திரு ராமலிங்கம் கேட்கிறேன், இது போல ஏற்கனவே சொன்ன அன்சுல் மிஸ்ரா தலைமையிலான ஒரு விசாரணை, அதே மாதிரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு விசாரணை, இந்த ரெண்டும் விசாரணை நிலுவையில் இருக்கும் போது மூன்றாவதாக இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு வந்து விசாரணை பண்ணும்போது இவருக்கு ஒரு அனுபவம் என்ன சொல்ல முடியும்? கிரானைட்ல இவருக்கு முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படின்னா மணல்ல முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லி நம்ம ககன்தீப் சிங் பேடி தலைமையில இன்னொரு குழு வைக்கணும்னு சொல்லி கேட்க போறோமா? இல்ல ரெண்டுமே இவர் ஒருத்தர் விசாரிச்சா சரியா இருக்குமா? இது நம்ம இந்த விசாரணை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டிராபிக் ராமசாமி போட்ட மனுவனுடைய ஆம்பிட் விசாரணையுடையது கனிம வளங்கள் அப்படின்னு சொல்றாரு, மினரல்ஸ் அப்படின்றாரு. அதுல கல்லும் அடங்கும், மணலும் அடங்கும், தாது பொருள் கடற்கரை மணலும் அடங்கும். சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பண்றதுக்கு தான் இது. சோ கோர்ட் இது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ல கோர்ட். அதுல உங்களுக்கு தெரியும் ராதிகா ராமசாமி என்ன சொல்றாரு, இந்த கிரானைட் வழக்குல இவருக்கு முன் அனுபவம் இருக்குது, இவர் நின்று விசாரிச்சாருன்னு. அப்ப லாஜிக்கலா பார்த்தா, லீகலா நான் போல லாஜிக்கலா பார்த்தா கனிம மண்ணுல ககன்தீப் சிங் பேடிக்கு முன் அனுபவம் இருக்குது. அப்ப அவர் தலைமையில இன்னொரு கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிஷனர் தனக்கு உதவி செய்வதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் டீம் அவசியம் வேணும்னு கேட்டா கோர்ட் அதை அனுமதிக்கும். அவரே இந்த அரசை கூட கேட்க முடியும், அரசையும் கேட்க முடியும். அவரு மற்ற எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒத்துழைப்பை ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு அது அவங்களுடைய உதவியினால் தான் அந்த ஃபைண்டிங்க்கு வந்தேன். இந்த கேள்வியோட பிரதான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு சீரான ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மத்தியில இது ஒருத்தர் சுப்பீரியர் இன்னொருத்தர் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு பாவனை கொண்டு வந்துறாதா? இப்ப
இல்ல அவர் திரு கருணாநிதி சொன்ன போல ஏற்கனவே சகாயம் தலைமையில ஒரு குழு விசாரணை நடந்துச்சு, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்க அது நியாயமா இல்லையாங்க அவங்களுடைய பார்வை மாறுபட்டாங்க கூட மக்கள் பார்வையில் ஒரு துரிதமான நடவடிக்கை பார்க்கப்பட்டது. அது நீட்சியாக தொடர்ச்சியாக அன்சுல் மிஸ்ரா தலைமையில் நடந்துச்சு. ககன்தீப் சிங் பேடி தலைமையில இங்க நடந்துச்சு. இங்க வந்து மணல் கனிம மண் அல்றதும் நின்றுச்சு, குவாரி நடத்துறதும் நின்றுச்சு, ரெண்டுமே நின்றுச்சு. அப்ப அரசு தரப்புல நடவடிக்கை எடுத்து இப்ப இன்னொரு விசாரணை இவர் அந்த பிரேயர்ல என்ன வைக்கப்படுது, இவர் நேர்மையான அதிகாரி, இவர் தலைமையில் விசாரணை வைக்கப்படுது. பிரேயர் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லும் போது அப்ப அன்சுல் மிஸ்ரா சரியில்லை, ககன்தீப் சிங் பேடி சரியில்லை அப்படின்னு ஒரு பார்வை. ஒருத்தர் நியமிக்குதுன்னா மற்றவங்க எல்லாம் மோசமானவங்க, தகுதி இல்லாதவங்க, இவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே இவர் அந்த வேலை செய்தாரு, வேலை செய்துட்ட பிறகு அறிக்கை கொடுத்த பிறகு வந்து கவர்மெண்ட் ஏதோ அன்கம்ஃபர்டபிள் மேன் ஒதுங்கிச்சு. கோர்ட்டுக்கு முன்னாடி வரும்போது கோர்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய ஒப்பீனியன், கவர்மெண்ட்டுடைய பதிலையும் கேட்டுதான் அந்த உத்தரவு போடுது. சோ தி கவர்மெண்ட் ஃபைல்ட் ஏ கவுண்டர் ஆஃப்டர் ஹியரிங் த கவர்மெண்ட் வந்து தி ஆர்டர் வாஸ் பாஸ்ட். கோர்ட்டுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எஸ் நியமிக்கணுமா ஒய்யை நியமிக்கணுமா எதுன்னு சொல்லிட்டு பிரைமா ஃபேசி கேஸ் பார்க்கும்போது திஸ் மேன் ஹஸ் ஆல்ரெடி டன் சம்திங், இனிஷியேட்டட் சம்திங், சோ லெட் ஹிம் கேரி ஆன் அப்படின்னு சொல்லுது. கோர்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது தப்பு இல்ல. கோர்ட்டுக்கு உள்நோக்கம் யாருமே கற்பிக்க முடியாது, கற்பிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒன்னும் குழப்பம் கிடையாது. நான் சொல்லும்போது இல்ல, என்னோட கருத்து என்னன்னா, ஒரு அரசு பல்வேறு துறைகள்ல பல்வேறு அதிகாரிகளை வைத்துதான் இந்த ஆட்சியை நடத்துறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒரு பொது வழக்கு போட்டு இந்த வருவாய்த்துறைக்கு இவர் தான் செக்ரட்டரியா இருக்கணும், தலைமைச் செயலரை மாத்திரணும், காவல்துறை டிஜிபி இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல திரு நாராயணன், உங்களுக்கு நிச்சயமா தெரியும். என்னை டிஜிபி ஆக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட முடியும். அப்படி வழக்கு நடந்திருக்கு. என்னுடைய சுப்பீரியாரிட்டியை வந்து கன்சிடர் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு போட முடியும். ஆனா இவர் டிஜிபி ஆக்குன்னு யாரும் போட முடியாது. நீதிமன்றம் முன்னாடியே தள்ளுபடி பண்ணிடும். இப்படி இந்த வழக்கு அது சொந்தமானதல்ல. இன்னொரு விஷயம் ஐயா பாண்டியன் அண்ணா ஐயா அவரும் பேசினாங்க. இப்ப சட்டமன்றத்தில் இங்க தமிழகத்துல உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தோல்வியடையும் போது உச்சநீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது ஒரு இயல்பான ஒண்ணு. பல்வேறு வழக்குகள் நம்ம இங்கேயே உட்கார்ந்து விவாதிச்சிருக்கோம். அங்க போய் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் முடியாது, திருப்பி உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு, அதை ஃபாலோ பண்ண போறாங்க, நிச்சயம் செய்ய போறாங்க. என்னுடைய கருத்து, இந்த கிரானைட் ஊழலை பொறுத்தவரை மிகச் சரியாக நேர்த்தியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து பல்வேறு பேரை சிறையிலே தள்ளி அவர்கள் சமீபத்தில் ஏறத்தாழ 4 மாதங்கள் 6 மாதங்கள் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே இதை பதிவு பண்ணிட்டீங்க. அதற்கான பதில் கேள்வி நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். இவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கக்கூடிய நீங்க நிறைவோட சகாயம் நல்லா வாங்க சொல்லிருக்கலாமா? இப்ப அரசு வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கடைபிடிக்கும், அது நிச்சயமான மாற்றம் இல்ல. உயர்நீதிமன்றம் என்ன அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தவறு சரிங்கிறது விவாதிக்க நம்ம தயாரா இல்ல. அவங்க சொன்ன தீர்ப்பை தமிழக அரசு நிச்சயமா கடைபிடிப்பார்கள். ஆனா என்ன ஒரு மனக்குறை அரசுக்கு இருக்கலாம் அப்படிங்கும் போது, ஒரு பணியை மிக நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிற பொழுது அந்த பணி சரியாக நடக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி சிலர் வழக்கு தொடுப்பதும் அதை பத்திரிகை ராமலிங்கம் சொன்னது போல, திரு தாப்பாண்டியன் சொன்னது போல, சகாயம் யாரையும் கைது செய்ய முடியாது, சகாயம் யாருக்கும் வாரண்ட் அனுப்ப முடியாது. சகாயம் வந்து 4 பேர் சொல்லுங்க சொல்லலாம், பப்ளிக்ல பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அவர் யாரையும் கைது செய்யப்படல. நீங்க இவ்வளவு பரிசுத்தமா நடவடிக்கை எடுத்துக்கும் போது சகாயத்தோட அறிக்கையே மேல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை, பிரமாதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்லுவாங்க சொல்லலாம்ல. சகாயத்தினுடைய அறிக்கை மட்டும்தான் சார், மொத்தமே 3 குவாரி தான் அவர் பார்த்தாரு தமிழகத்தில். சொல்லிக்கிறேன், நீங்க திருப்பி சொல்றேன்னு சொல்லாதீங்க. திருப்பி இது முழு நடவடிக்கை எடுத்தது அன்சுல் மிஸ்ரா தலைமையில். அதிமுக பொதுச் செயலாளருடைய மேற்பார்வை நீங்க இந்த அறிக்கை சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, அவங்களுடைய மேற்பார்வை நடந்து வச்சுக்கோங்க. ஒண்ணுமே அது பிரச்சனை இல்லை. அது யாரும் கேட்கிறேன் கேட்கறது கர்நாடகாவில் உங்களுக்கு நீதிமன்றம் யாரை வந்து ஒரு கமிஷனரா நியமிச்சிருக்கோ அவர் வாயாலே ஒரு சர்டிபிகேட் வரட்டும், இந்த அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கட்டும். இப்ப நிச்சயமா வரும், அதுல ஒண்ணு தவறு இல்ல. இவர் கைது செய்யறதுக்கு வேலை இல்ல, எல்லாரையும் கைது பண்ணியாச்சு. இவர் கைப்பற்றுறதுக்கு வேலை இல்ல, எல்லா பொருளையும் கைப்பற்றியாச்சு. இன்னொன்னு சொல்ல போனா அன்சுல் மிஸ்ரா டீம் வந்து கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸனுடைய ஊழல், அங்க கனிமோட ஊழலை எப்படி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் சொன்னாங்களோ அந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டல் படிதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல யாருமே குறை சொல்ல முடியாது. இல்ல நானும் சொல்றேன், இங்க பாருங்க, அரசோட நடவடிக்கை யாருமே கேள்வி இல்லை. நம்ம கேட்கறது சகாயத்தை நியமிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கான தயக்கத்துக்கான காரணம் என்ன? சகாயம் வேண்டாமா, விசாரணை வேண்டாமா? அதாவது விசாரணை சரியாக நடைபெறுகிற பொழுது இந்த கிரானைட் ஊழல் பிரச்சனையை அரசு கை கொள்ளவில்லை, அப்படியே கைவிட்டு விட்டது, மூடி மறைத்து விட்டார்கள் என்ற ஒரு சூழல் இருக்குமேயானால் இது மிக மகிழ்ச்சியான ஒரு உத்தரவாக இருக்கும், மக்களிடம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த விஷயத்தை பல மடங்கு திரித்து ஏதோ அரசுக்கு எதிரான ஒரு குழுவை அனுப்பி விசாரிக்க போது போல எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு தான் நான் பதில் சொல்றேன். எதிரான குழுவா
சகாயம் குழு என்பது ஏற்கனவே சரியாக நேர்மையாக துல்லியமாக கணக்கிடப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் உள்ளே நுழைய முடியாத இடத்துக்கெல்லாம் ஆள் இல்லாத விமானத்தை, குட்டி விமானத்தை அனுப்பி அதில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கிறது என்று கூட பார்த்து அதை கைப்பற்றி இருக்கிறார்கள். அத்தனை கிரானைட் கற்களையும் ஏறத்தாழ 1,76,000 கற்கள் எண்ணப்பட்டு அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 1,76,400 தானா? நன்றி. நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க? தயவு செய்து தனிப்பட்ட அதிகாரிகளை பற்றி ஒரு வழக்கை பற்றி இங்கே பேசக்கூடாது. நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்த நாடு முழுமையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம், மக்கள் அனைவருக்கும் பொதுவான அரசு. இந்த இரண்டில் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் போனது சரிதானே என்றார். இயல்புதானே என்று நாகராஜன் அவர்கள் சகோதரர் பேசினார். இதே போலத்தான் சமச்சீர் கல்வியிலும் நேரே சுப்ரீம் கோர்ட் போய்களை வருவேன் என்றார்கள். மக்கள் நல ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்பதிலும் உச்ச நீதிமன்றம் வரையில் போனார்கள். நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பாலும் போகலாம். நீங்கள் சொல்வதை மக்கள் நியாயம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? இதை நாம் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கொஞ்சம் மறந்துவிடக்கூடாது. இந்த உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் பிறப்பதற்கு முன்னாலேயே மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுகைய நாயுள் என்று தீர்ப்பளித்தானே சிலப்பதிகாரத்தில் வருகிறதே, அந்த நெறியை நம் நெஞ்சில் வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அதில் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இல்லை வேண்டும். ஐயா சொன்ன நன்றி. அதாவது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம ஐயா சகாயம் அவர்கள் மதுரை மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்றது எலெக்ஷன் கமிஷன் போட்ட ஆர்டர்ல மதுரைக்கு போனாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில 2011 தேர்தல் அறிக்கையில நமது புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கையில மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற கிரானைட் ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பேன். நடவடிக்கை எடுத்தாங்க. இது வந்து ஏதோ மூடி மறைக்கிற விஷயம் இல்ல. அப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. அது தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வர்றதுக்கு அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும். அரசு சார்பாக 4 ரிமைண்டர் போன பிறகுதான் அவங்க அறிக்கை எழுதுறாங்க. பதவி காலத்துல பதவி முடியும் போது மாற்றம் வரும்போது இதெல்லாம் வந்து தனிப்பட்ட அதிகாரிகள் முன்கூட்டியே வேகமாக விரைவாக நேர்மையாக செய்தார். அவங்க முன்கூட்டியே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ககன்தீப் சிங் பேடி வந்து கனிம மணல் பற்றின ஆய்வை நடத்தினார். அவருடைய அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார் அரசுக்கு. அந்த அறிக்கை ககன்தீப் சிங் பேடியோட அறிக்கை இன்று வரை பொது மேடைக்கு வராதற்கான காரணம் என்ன, வெளியிடப்படாதற்கான காரணம் என்ன? நான் திரு ராமலிங்கம் கேட்க விரும்புறேன். இதுல வந்து சகாயம் மீது அப்படின்னு ஒரு அதிகாரியா இல்லாம நிச்சயமா அவருக்கு ஒரு பொது வெளியில அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு அப்படின்னு மறந்துட முடியாது. அவர் வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க லிட்டிகேஷன் போடக்கூடியவரே கேட்கிறாரு, பெட்டிஷனரே கேட்கிறாரு. பொது வெளியிலும் கூட அப்படிப்பட்ட பார்வை தான் அவர் மீது இருக்குது. ஆனா திரு கருணாகரன் சொல்றாரு, அந்த அவர் கொடுத்த அறிக்கை எப்படி பொதுவெளிக்கு போச்சு, எப்படி கசிந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்களா, அவருடைய பார்வையா இருக்குது. ஆனா இந்த அதிகாரி மூலமா நியமனம் பண்ணி அரசு விசாரணை நடத்தி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அரசு கீழே இருக்கிறவங்க தான். இப்ப ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அரசு கீழே ஏற்கனவே வேலை பார்க்கிறவங்க தான். அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி எனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கல, அதனால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொன்னா இன்னமும் இந்த கான்ஃபிளிக்ட் அதிகமாயிட்டே போகாதா? அல்லது இந்த அதிகாரி ஒரு உண்மையிலே வழக்கம் போல ஒரு நேர்மையா செயல்பட்டு நிறைய முறைகள் கொண்டு வரும்போது இவர் ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் இவருக்குமான ஒரு டக் ஆஃப் வார் இன்னும் அதிகமாயிராதா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. இவரு கோர்ட் கமிஷனரா, லீகல் கமிஷனரா அப்பாயின்ட் பண்றாங்க. சோ இவருக்கு எந்த ஒரு இலாக்காக இருந்து எந்த ஒரு துறையிலிருந்தும் ரெக்கார்டுங்களை சம்மௌண்ட் பண்ணி பாக்குற உரிமை இருக்கு. கோர்ட்டுக்கு இருக்கிற உரிமை சிவில் கேஸ்ல இருக்கிற மாதிரி அவர் ரெக்கார்டு பாக்குற உரிமை இருக்கு. அவர் கேட்டா எல்லா இலாக்கா அதிகாரிகளும் எல்லாத்தையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது வந்து இந்த அறிக்கை தாக்கல் செய்யற வரைக்குமான இந்த 2 மாசத்துக்கு பொருளும். அதற்கு பிறகு ஒருவேளை அறிக்கையில வந்து அரசுக்கு எதிரான ஒரு கருத்தாவே இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அரசுக்கு நிச்சயமா நம்ம வந்து அரசியல் கட்சிகளால் நடத்தப்படுறது அரசு. இதுல மன்னிக்கணும், அரசுக்கு எதிரானதே கிடையாது. அவரு மனுவில் இருக்கிறது உண்மையா ஃபேக்ட் சொல்லப்படாது. அது அரசுக்கு எதிரானதா, அந்த கள்ள வியாபாரம் பண்றவங்க, இந்த சுரண்டல் பண்றவங்க, கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு எதிரானதே கிடையாது. இது மக்களுக்கு உண்மையை தெரிகிற ஒரு விஷயம். இது அரசுக்கு எதிரானதே கிடையாது. இல்ல என்ன, இப்படி சப்போஸ் வந்து ஒரு ஏற்கனவே 23 வருஷத்துல 24 டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியா இருக்கும் போது இந்த ஒரு முரண் வந்து நம்ம அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை இந்த அறிக்கை ஏற்படுத்திருச்சுன்னா நிச்சயமா அரசு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஆஃப்டர் ஆல் தே ஆர் ஹியூமன், அவங்க மனிதர்கள் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணத்துல நிச்சயமா ஒரு
ஏற்படுச்சுன்னா இன்னமும் அவருக்கு சிரமப்படுத்த முடியாது ஆயிராதா? ஆமா, ஏற்கனவே ஒரு ஃபுட்பால் மாதிரி உதச்சிக்கிட்டே தானே இருக்காங்க. 25 வருஷம் சர்வீஸ்ல 24 ஊரை பார்த்துட்டாரு. அவர் பிள்ளைங்களை கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு தான் போட்டிருக்காரு. அவர் இதெல்லாம் பார்த்துதான் இதுக்கெல்லாம் சங்கடப்படுறதா தெரியல. சங்கடங்கள் கொடுக்கலாம், கவர்மெண்ட் நினைச்சா கொடுக்கலாம். கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குன்னா ஒரு நல்ல மனுஷனும் கொஞ்சம் சந்தோஷமா குழந்தை குட்டியோட இருந்துட்டு போட்டுமே அவங்களை தொல்லை கொடுக்காம இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விஷயத்துல உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப ஒரு விசாரணை நடக்குது, இவர் திரு சகாயம் விசாரணை நடத்துறாரு, தெருவா போறாரு, குவாரி குவாரியா பாக்குறாரு, எல்லா ஃபைலையும் பாக்குறாரு. எல்லாம் பார்த்த பிறகு அவர் என்ன சொல்லுவாருன்னு, இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளவு கோடி இழப்பு ஏற்பட்டு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சொல்ல போறாரு. இதுல கருணாராஜனுக்கோ அதிமுகவுக்கோ அமைச்சர்களுக்கோ யாருக்கோ தொடர்பு இருக்க பற்றி அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நேரடி இருக்காது. அதுக்கு வந்து அதனால் அரசியல்வாதிகளுக்கான தொடர்பை நேரடியா அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியாது. அது பின்னணி இருக்கக்கூடிய விஷயம். அதிகாரிகளுடைய மெத்தனத்தை நிரூபிக்க முடியும், அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய முறைகளை நிரூபிக்க முடியும். அப்படின்னா அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன பயம்? இல்ல, ஒரு பயம் இல்லைண்ணே. இவர் போய் தாராளமா பண்ணட்டும், தாராளமா விசாரிக்கட்டும். அங்க ஏற்படுத்தி இருக்கிற விசாரணை 100% சரியா இருக்குன்னு அவர் சொல்ல போறாரு. புதுசா ஒண்ணு ஒரு கண்டுபிடிச்சு சொல்ல போறது இல்ல. ஏன்னா ரொம்ப தெளிவா அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. 150 வழக்குகள் நடைபெற்று இருக்கிறது. 25 வழக்குக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. ஒரு கம்பெனி மேல மட்டும் 51 வழக்கு இருக்கு. அதெல்லாம் சாதாரண விஷயம். திருப்பி திருப்பி பந்தாடப்பட்டார் ஐயா ராமலிங்கம் சொல்றாங்க. எல்லா கலெக்டருமே 2 வருஷம் ஒரு ஊர்ல இருந்திருக்காருங்க. எல்லாம் 15 வருஷம் இருக்காங்களா? 1.5 வருஷம் நாமக்கல்ல கலெக்டர் இருந்தாரு, 1.5 வருஷம் மதுரையில் இருந்தாரு, இப்ப 2 வருஷம் கோஆப்டெக்ஸ் இருந்தாரு. 2 வருஷம் கழிச்சு ஒருத்தர் மாத்த கூடாதா? இது திருப்பி திருப்பி ஏதோ ஒண்ணு சொல்லி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லை. நீங்க ஒண்ணு விடுங்கண்ணே. இவர் உயர்நீதிமன்றம் நியமிக்கப்பட்டிருக்கிற கமிஷனர், அது சகாயம் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் உயர்நீதிமன்றம் சொன்னா அதை அரசு கடைபிடிப்பாங்க. இப்ப செய்வாங்க, அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் அப்படியே தனிப்பட்ட முறையில் தான் போயிருந்தது. ஏன்னா நீங்க முதல்ல ஆரம்பிச்ச போதே அவர் கொடுத்த அறிக்கை கசிந்ததுன்னு சொல்லும் போதே நீங்க அந்த தனிப்பட்ட சந்தேகத்தை நீங்க எழுப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. உண்மையான காரணம் சொல்றேன். அவர்தான் அரசுக்கு இதை கண்டுபிடித்து அனுப்பிய மாதிரி ஒண்ணு சொன்னோம். நம்ம டிவியில தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான பேர் நம்ம தந்தி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அது கிடையாது. அரசு அந்த கலெக்டருக்கு உத்தரவு போட்டு அறிவுறுத்தி அங்கே இருந்து புகார் கடிதம் வந்து கொண்டிருக்கிறது 4 ரிமைண்டர் போன பிறகு கடைசியா இடமாறுதல் செய்யும் போதுதான் அதை செஞ்சார். அது கூட ஒரு பொறுப்பு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இது கவர்மெண்ட் கவுண்டர் அஃபிடவிட் ஹைகோர்ட்ல சொல்லி இருக்கலாமா? நீங்க சொல்றது தனிப்பட்ட அதிகாரி சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட அதிகாரி சொல்ல முடியாது. அவங்க வந்து சப்ஜெக்ட் சொல்றாங்க. நாங்க நல்லா தானே பண்ணிருக்கோம், நேர்மை விசாரிச்சிருக்கோம், இத்தனை வழக்குகள் இருக்கு, இத்தனை 1000 கோடிக்கு கிரானைட் கல்ல கைப்பற்றி வச்சிருக்கோம், அரசுரிமையாக்கிருக்கோம், அரசுரிமையாக்கப்பட்ட கல்லை ஏலம் போடுவதற்கு கோர்ட்ல உத்தரவு கேட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட அதிகாரி பத்தி சொல்ல முடியாது. அங்க சகாயம் இருக்கலாம், ராமலிங்க சார் இருக்கலாம், பாண்டியர் யாரும் தனிப்பட்ட அதிகாரியை வந்து நியமனம் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு தனிப்பட்ட பேசி அவங்க வந்து ஒரு விசாரணை கமிஷன் நியமிங்க அப்படின்னா 19 நீதிமன்றம் சொல்லிட்டா நீங்க சொல்லலாம். அவங்க இன்னார் தலைமையில அவங்களுக்கு தேவை சகாயமா இல்லையாங்கிறது இல்லனே. அவங்க நாங்க ஒரு ஒர்க்க கரெக்டா பண்ணிருக்கோம், நீங்க புதுசா கொடுங்க அப்படித்தான் அவங்க கோரிக்கை இருக்க முடியும். சகாயத்தின் மீது உள்ள வெறுப்பு இடமே கவர்மெண்ட் சொல்லிருக்கலாமா? நீதிபதி சொன்னதை மீறி செயல்பட முடியாது சார். ஒரு வழக்குல நீங்க தான் சொல்றீங்க, கவர்மெண்ட் சொல்லல. கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிருக்காங்க, நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிச்சு, நீங்க சொல்றீங்க எல்லாமே செஞ்சிருக்கா சொல்லிருக்காங்க. திரு தாப்பாண்டியன் சொன்னது போல இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகுதான் உயர்நீதிமன்றம் முடிவு பண்ணிருக்கு, உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிருக்கு, இன்னைக்கு ரிவ்யூ பிடிஷன் தள்ளுபடி பண்ணப்படுது. இரு தரப்புல நியாயம் இருந்துச்சா நியாயம் இல்லையாங்கிறது கிடையாது. வாதங்கள் உரிமையை எடுத்து வைக்க வேண்டியது இரு தரப்போட கணக்கு. அதை நீதிபதி எது சரின்னு படுதோ அவர் சொல்லுவார். அந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறதுக்கோ சரியா தவறு கிடையாது. நிச்சயமா அவங்கவுங்க வாதத்துக்கு நியாயம் சொல்லத்தான் செஞ்சிருப்பாங்க. எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஏற்கனவே சொன்னது போல இடைவெளி முன்னாடி கேட்டது போல நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்? ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அந்த அறிக்கை தாக்கல் செஞ்சு அதன் மீது நடவடிக்கை. நீங்க வந்து சொன்னீங்க குவாரியில வந்து இந்த மாதிரி கிரானைட் மாதிரி நடவடிக்கை சொன்னீங்க. அதே மாதிரி திரு ககன்தீப் சிங் பேடி வந்து மணல்ல வந்து அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தமிழக அரசு. அது பொதுவெளியில வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தகவல் நீங்க சொன்ன மாதிரி தகவல் வந்திருந்தா மணலை பொறுத்த வரைக்கும் தாழ்வு மணல் பத்தி ககன்தீப் பேடி ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அறிக்கை இன்னும் கொடுக்க முடியல. அவர் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்பட திருச்சி, மதுரை உள்பட ஏறத்தாழ 5 மாவட்டங்கள்ல ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க.
தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. இன்னும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி மாவட்டங்கள் கொடுக்கல. அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ தாது மணல் ஏதோ மண்டலி விற்கிற மாதிரி இல்ல. சொல்லிக்கிறேன், தாது மணல் அங்கே தயாரித்து அதை உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசுடைய 18 நிறுவனங்களுடைய அனுமதி தேவை. 18 நிறுவனங்களுடைய அனுமதி இல்லாம அதெல்லாம் செய்ய முடியாது. ஏதோ நம்ம அப்ப ஒருத்தர் தவறு சரிங்கிறது அவங்க கையாளப்பட்ட முறையில தான் பார்க்கணும். அது அந்த தொழிலே தவறுன்னு சொல்ல முடியாது. கையாளப்பட்ட முறை சரியா தவறு, தொழில் தவறுன்னு யாரும் சொல்லல. நீங்க கவலைப்பட வேண்டியதும் இல்ல. நம்ம சொல்றது அறிக்கை ஏன் வெளியாகவில்லை அப்படின்னு தொழில் சரியா பண்ணாங்களே நம்முடைய வேலை இல்ல. அதை பாக்குறது இல்ல, அதை பத்தி பேசவும் கவனிச்சிப்பேடிக்கு 5 மாவட்டத்துக்கு அறிக்கை கட்டுங்க அரசு. ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறார், மீதி 4 மாவட்டத்துக்கு கொடுத்த பிறகு அரசு வெளியிடலாம். அதுல எனக்கு ஒன்னும் பெரிய கருத்து இல்ல. பதில் சொல்றேன். திரு தாபாண்டியன், நீங்க ஒரு கருத்து சொல்ல விரும்புனீங்க. மன்னிக்கணும், ஒரு தனிப்பட்ட அதிகாரியை பற்றி இப்ப அவர் தடுத்து மறுத்து வாதிட்டாலும் அவரை பற்றிய ஒரு தவறான கருத்துக்களைத்தான் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது அதற்கு பதிலாக நாம் அந்த முழு விவாதத்தையுமே அவர் நல்லவரா, கெட்டிக்காரரா, நாணயமானவரா, நேர்மையானவரா என்று தொலைக்காட்சியில் வாதிடுவது முறையல்ல. முதலில் அது தவறு. இந்த முறையை முதலில் அவர் கைவிட வேண்டும். இந்த அணுகுமுறையை தான் அவர்களது அரசும் கடைபிடித்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது அவர் வாயிலிருந்து வெளிவந்திருக்கிறது. இந்த அச்சம் ஏன் தேவையில்லை? நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதை அடுக்கடுக்காக சொல்லலாம். அந்த விசாரணை குழு முன்னாலேயே அடுக்கடுக்காக அந்த கோப்புகள் அத்தனையுமே தூக்கி சகாயம் முன்னாலே போட்டு படித்துக்கொள், ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா இல்லையா என்று பயமில்லாமல் சொல்லி முடிக்க வேண்டிய ஒன்று. போடப்பட்டது விசாரணை குழு, எதர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் அல்லவா, எதையெல்லாம் விசாரிக்கலாம், எதை விசாரிக்க கூடாது என்று உடனே உலகம் முழுவதையும் வைத்து அவருடைய தனி வாழ்க்கையும் விசாரிப்பாரா? இதெல்லாம் தெரிந்து 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த முறையை கடைபிடித்தது முழுக்க தவறு. அதை சரியான முறையில் நீதிபதிகள் கண்டுதான் அபராதம் என்ற அளவுக்கு போயிருக்கிறார். எனவே நான் அதை முழுமையாக அங்கீகரிக்கிறேன். இது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நிரூபித்து விட்டது. திரு ராமலிங்க கேட்க நம்ம விசாரணை பண்ணும்போது நிச்சயமா நடக்க போது அவங்க ஏற்கனவே சொன்ன போல அரசு ஏற்றுக்க போது இதுக்கு மறுவாய்ப்பு பெருசா இல்ல நான் நினைக்கிறேன். விசாரணையில இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறதுக்கு பதிலா ஒருவேளை சிபிஐ கொண்டோ இல்லாட்டி மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய யாரோ அதிகாரி கொண்டு வந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் திரு தாப்பாண்டி சொன்னது போல ஒரே அதிகாரியை சுற்றி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு மென்மையாக அணுகப்பட்டிருக்குமா இந்த பிரச்சனை? அது செய்து இருக்கலாம். இது கவர்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் பண்ண வேலை கிடையாது. நீதிமன்றம் பண்ண இது சகாயம் கோர்ட் கமிஷனர், இஸ் எ லீகல் கமிஷனர். அந்த கமிஷனை நீதிமன்றம் நியமிச்சது இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ரைட்ஸ் ஆகலாம் அப்படிங்கறனால ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம், தயக்கம், ரிவ்யூ பெட்டிஷன், அப்பீல் இது மாதிரியான விஷயங்கள் தவிர்த்து யாரை நியமிச்சிருந்தாலும் இந்த குழப்பம், இந்த எதிர்ப்பு, இந்த தயக்கம் வந்திருக்கும். ஏன்னா இந்த மனுவனுடைய பிரேயரே என்னன்னா, கோரிக்கை என்னன்னா, மினரல்ஸ் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, கூட்டு கொள்ளை அடிக்கப்படுது, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் கள்ளப்பணம் உருவாக்கப்படுது. அந்த பணங்கள்லாம் வெளிநாட்டுல வருவாய்க்கு இல்லாம வெளிநாட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கப்படுது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விட்டு அதை விசாரிக்கணும். இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து இப்படிதான் இருக்கு. சோ வெறும் பாறை மட்டும், இந்த கிரானைட் மட்டுமே இல்ல பிரச்சனை. இதுல கனிமங்கள்ன்றது கடற்கரை ஓரம் மணல்ல இருக்கிறது. சொல்லுங்களேன், இந்த இதுக்கு கார்னைட் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய கொடுமையான கொடுமை. உழறவனுக்கு நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னா கடல் யாருக்கு சொந்தம்? கடலாடிக்கு சொந்தம். அவனை நம்ம கொச்சா மீனவன் சொல்லிட்டு இருக்கிறோம். கடலும் கடல் சார்ந்த பகுதிகளுக்கும் சொந்தக்காரன் அவன் எங்க வீடு கட்டுறான்? கடற்கரை ஓரத்துல அந்த மணல தான் வீடு கட்டிட்டு குடிசை கட்டிருக்கான். இன்னைக்கு அவன் வாழ்வாதாரம், அவன் வீட்டுல போயிட்டு நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டை கோடிக்கணக்கான ஃபாரின் டாலர் வருதுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கோடிகளை சுரண்டி என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி குவாரிகள் இருக்கிறதே தப்பு. குவாரி இருக்குது, இட் இஸ் அன்ரெகுலேட்டட். இப்ப இந்த விசாரணைய முழு நோக்கமே விசாரணையை மீது சட்டவிரோதமாக தாது பொருட்கள் எடுக்கப்பட்டு சட்டவிரோதமாக மீனவ மக்களின் கடலாடிகளுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கப்பட்டு ஒரு சில ஒருத்தர் 2 பேருமே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடியா
வெளிநாட்டு வங்கியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை வெளியே வரும்ன்றதுதான். இப்ப அரசு மூடி மறைக்கிறதே அந்த கல்லு கிடையாது. அந்த பிவி இந்த சிஆர்பி என்றவரை ஏற்கனவே அவங்க அவர் திமுக காரரு அவருக்கு வேண்டியவர் அப்படின்றது ஏற்கனவே கிளைக்காரனும் கோக்காரனும் போட்டு வாய்க்கையே வயிறுக்கையே கத்துட்டாங்க. இப்போ இந்த விசாரணையில மாட்டி போறது மணல் கொள்ளை இருக்கு, அது கிரானைட் கடற்கரை மணல் வாழ்வாதார கடற்கரையில் இருக்கிற மணல் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது சட்ட விரோதமாக எவ்வளவு எடுக்கப்பட்டது என்ற விஷயம் வரும். எவ்வளவு பணம் ஏற்கனவே ககன்தீப் சிங் படி ப்ளீஸ் அலோ மீ. நீங்க பேசும்போது நான் குறிக்கிறேன், நான் பேசும்போது குறிக்கிறது. He is a man appointed by the government. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணாது. கவர்மெண்ட் வாண்டட் திஸ் ரிப்போர்ட். இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தா பண்ணக்கூடிய சப்ராஜ் யார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். Here this man is appointed by the court. He is a court commissioner. He can act and he will act without any fear or favor. அவருக்கு பயமோ ஆதாயமோ யாரால் எதுவும் கிடையாது. அவர் அறிக்கை எடுத்துட்டு கோர்ட்டு கொடுப்பாரு. இதுக்கு பிறகு கோர்ட் விசாரணை இருக்கு. இன்னும் உத்தரப்பட்டு நீங்க எதுவும் இன்னும் இப்போ பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு. இனிமேதான் விசாரணை நிறைய இருக்கு. ப்ளீஸ் நீங்க முடிய போகுது. நீங்க மட்டும் முடிய போகுது. என்ன சொல்ல போறீங்க? This is an inquiry by the hearing the case by the court. இது வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. இன்னும் நிறைய நிறைய இருக்கு. நிச்சயம் வரேன். திரு தாப்பாண்டியன், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள், நீதிமன்ற பார்வை, தமிழக அரசுடைய நிலைப்பாடு, இது தொடர்ந்து அடுத்த கட்டமாக நடக்க வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய சுருக்கமான இறுதி கட்ட பார்வை. மக்களின் விருப்பம், வேட்கை, உணர்வுகள் அத்தனையும் உள்ளடக்கியதாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. இதற்கு உள்நோக்கம் கற்பித்து வாதிடுவது என்பதே நாட்டில் கொள்ளை போய் கொண்டிருக்கிற ஒன்றை தடுப்பதற்கான முயற்சியை பற்றி அக்கறை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஏதோ அது எல்லாவற்றையும் அந்த குறைகளை எல்லாம் கண்டுவிட்டோம், தீர்த்து விட்டோம், முடிந்து போய்விட்டது, இப்பொழுது எல்லாம் பத்திரமாக இருக்கிறோம் என்ற ஒரு மாயை உருவாக்க முயற்சிக்காதீர்கள். அது தொடர்கிறது. அது தடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நல்ல வேளையாக நீதிபதிகளும் அதை உணர்ந்து அந்த தக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதை பாடமாக ஏற்றுக்கொண்டு தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு தமிழக அரசு அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பை தர வேண்டும். திரு நாகராஜ், உங்களுடைய சுருக்கமான இறுதியான ரெண்டு பக்கம் பாத்துருக்கீங்க. நீதிமன்ற தரப்பு, வழக்கறிஞர் தரப்பு பாத்துருக்கீங்க, கட்சியோட தரப்பு பாத்துருக்கீங்க. இதுல டிஃபெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு, சட்டத்துக்கு புறம்பாக யார் தொழில் செய்தாலும், இந்திய தண்டனை சட்டப்படி யார் தொழில் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் நம்மளுடைய சட்டங்களே இந்தந்த தொழில் இப்படி செய்யலாம் என்ற ஒரு நியதி இருக்கிற பொழுது அந்த நியதிப்படி செய்கிறவர்களை எப்படி தடுப்பது? சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறார்களா இல்லையா மட்டும் நம்ம பார்க்கணும். இரண்டாவது, ஒரு அதிகாரி நியமித்து இந்த கிரானைட் ஊழலை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும், இதில் மேலும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிற உத்தரவை நான் வரவேற்கிறேன். அதை நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் இந்த அதிகாரி தான் இதை கண்டு தனிப்பட்ட முறையில் ஐயா பாண்டியன் உங்களுக்கு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் சொல்லல. இந்த அதிகாரியை, அது ஏதோ ஒரு அதிகாரி, அது நாட்டொலி சகாயம், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், தேவேந்திரன், பாலேந்திரன் யாரும் இருக்கட்டும், நீங்க போய் இதை பாருங்க, இந்த ஊழல் நடக்குதுன்னு சொன்னது அரசுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. உண்மை, நிச்சயமான உண்மை. அப்படி இருக்கிற பொழுது மௌலிவாக்கம் கட்டடத்துல விபத்து நடந்த போது ஏற்கனவே போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது போது நீதியரசர் ரகுபதி தலைமையில தமிழக அரசு ஒரு கமிஷன் நியமிச்சது. எதுக்காக? இது நீதித்துறையில தலையிடுற விஷயம் சொல்லி நீதித்துறை சொல்லி என்ன இருக்கும்? ஏற்கனவே அவர் ஒரு போஸ்ட் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்க போறது, ஒரு மாநிலம் தழுவிய, நாடு தழுவிய ஒரு விபத்துகள் நடக்க போகுது. அது ஒரு விசாரணை கமிஷன், ஓய்வு பெற்ற அதே மாதிரி நீதிமன்றம், அதே மாதிரிதான் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள கனிமங்கள் வழக்கு தொடர்ந்து அதனுடைய விசாரணை தொடக்க வடிவிலேயே நீதிபதி நியமிக்கிறார்கள் கமிஷன். பட் இது அப்படி இல்ல. 3 ஆண்டுகளாக எத்தனை நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே வெளிப்படையான வெளிச்சமான உண்மை. போதுமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் கூட உங்களுடைய பார்வையா இருக்குது. மக்களுடைய பார்வை என்ன? சகாயம் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுது அரசுடைய உரிமையா, உள்நோக்கமா, தாமதிக்கும் முயற்சியா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். சகாயம் குழுவிற்கு எதிர்ப்பு அரசினுடைய உரிமைதான் என்று 22% மக்களும், இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று 58% மக்களும், இது தாமதிக்கும் முயற்சி என்று 20% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் இதை தாமதிக்கக்கூடிய முயற்சி இருக்கிறது என்று 20% மக்களும், உள்நோக்கம் இருக்கிறது என்று 58% மக்களும், இது அரசுடைய முழுமையான உரிமை என்று 22% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அரசுடைய உரிமை. ஒரு அதிகாரியை நியமிக்கலாமா வேண்டாமா, அது நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா வேண்டாமா என்பது அரசுடைய உரிமை என்பது மாற்று கருத்து முடியாது. அதே சமயத்தில் அரசுக்கு இதை தாண்டிய கடமை இருக்கிறது என்பதை
மறுத்துவிட முடியாது. மக்களுக்கு இருந்திருக்கக்கூடிய சந்தேகம், நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கக்கூடிய சந்தேகம், இதை ஐயம் திரிபுர நிரூபிக்க வேண்டிய கடமை அரசுக்கு நிச்சயமா இருக்கிறது. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. கருப்பு பண பட்டியல் தெளிவா கண்துடைப்பா எப்படி மாநில அரசுக்கு கிரானைட் கனிம வள பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததோ அதே போல உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு கருப்பு பண விவகாரத்தில் பட்டியலை வைத்திருப்பவருடைய பெயர், கருப்பு பணம் வைத்திருப்பவருடைய பெயர் பட்டியலை எங்கள் வெளியிடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசு சொன்னது. மத்திய அரசு 1000 காரணங்களை சொன்னபோது பட்டியலை எங்களிடம் கொடுங்கள், மற்றவற்றை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கட் அண்ட் ரைட்டாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மத்திய அரசு கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை, வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்கியிருப்பவருடைய பட்டியலை வெளியிட தயங்குகிறதா? அதை பற்றி தான் ஆயுதத்து நீட்சியில் வாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய திரு கல்யாணராமன், பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் திரு கல்யாணராமன் நம்ம அதே போல தா பாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தா பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே 2009 தேர்தலில் கடுமையான பிரச்சாரம் செய்து கருப்பு பணத்துக்கு எதிராக பாஜக 2014 ஆட்சிக்கு வந்தோடனே 100 நாட்களே கொண்டு வந்து சொல்லிட்டு பிரச்சார மேடை தோறும் உங்களுடைய கட்சியுடைய பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து அத்தனை பேரும் பிரச்சாரக்குடன் தெரிவித்த விஷயம். இன்று பட்டியலை வெளியே கொண்டு வருவதில் ஏன் இவ்வளவு தாமதம், தயக்கம்? உச்சநீதிமன்றம் தலையிட்டு நாளைக்குள் பட்டியல் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட வேண்டிய அவசியம் என்ன? இது கொஞ்சம் தமாஷா இருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை. அது நான் ஒரு லெவலுக்கு மேல போனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும்ன்றதுனால அதுக்குள்ள நான் போல இருந்தாலும் நான் ஒரு பதில சொல்றேன். இதுக்கு SIT உடைய ஆபரேஷன் முழுக்க கண்ட்ரோல்டு பை சுப்ரீம் கோர்ட். சிறப்பு புலனாய்வு குழு, சிறப்பு புலனாய்வு குழு கையில இந்த லிஸ்ட் முழுக்க இருக்கு. அப்போ இதை நீங்க வெளியிடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றது, வெளியிடணும் சொல்ல எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுது. SIT சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. உச்சநீதிமன்றம் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டு கூட அந்த பட்டியலை முழுமையா எடுத்துக்க முடியும். அதனால உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பண்றது என்றது நான் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா அது கோர்ட்டை அவமதித்த மாதிரி ஆயிடும்ன்றதுனால உபயோகப்படுத்தல இங்க. ஆனா நிச்சயம் நம்ம அனுமதிக்க முடியாது, அப்படி ஒரு விஷயத்தை அனுமதிக்க முடியாது. அதனால நான் சொல்லல. ஆனா இது சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். அதனால் சுப்ரீம் கோர்ட் விஷயம் தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா உங்களோட ஒரு போட்டாவது நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவர் கேட்டு என்னங்க உங்கள்ட்ட தான் இருக்கு, நீங்களே எடுத்துங்க, எங்கள்கிட்ட போய் கேட்டிருக்கீங்கன்னு அவர் இதே வாதத்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லாமலே முயற்சி பண்ணிருக்கலாமே. அதுலயும் காரணம் இருக்கு. DTA டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் 1995 போடுறாங்க. அது என்னன்னா, ஒரு நாட்டுல ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான்னா இன்னொரு நாட்டுல அந்த மனுஷனுடைய குடியிருப்பு இருந்துச்சுன்னா அந்த 2 நாட்டிலேயே டாக்ஸ் போடக்கூடாது, ஏதாவது ஒரு நாட்டுல தான் அப்படின்றதுக்கான அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். 2013 இந்த லிஸ்ட் வெளியே வந்த பிறகு, 2011 13 லிஸ்ட்ல வந்த பிறகு 13 பி சிதம்பரம் கடிதம் எழுதுறாரு ஜெர்மனிக்கு. உங்களாண்ட இருக்கிற லிஸ்ட் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க DTA ஒத்துக்கிறோம் அப்படின்றாரு. கருப்பு பணத்தை DTA ப்ரொவிஷனுக்குள்ள சரத்துக்குள்ள நாங்க கொண்டு வர்றோம், அப்படி ஏத்துக்கிறோம். அப்ப இந்த பெயர்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஷரத்தை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு காங்கிரஸ் இது பண்ணிச்சு. இன்னைக்கு இந்த அக்ரிமெண்ட் 2 நாடுகளுக்கு அப்படி பண்ணது 2013 உங்களுடைய கருத்துப்படி அது செஞ்சது தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப 2014 எந்த நம்பிக்கையில இந்த நாட்டு மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் லட்ச லட்சமா பணம் கொட்ட போதுன்னு ஏன் பிரச்சாரம் பண்ணீங்க? அது டபுள் டாக்ஸேஷன் இதுக்குள்ள போயிருச்சு, அதனால கருப்பணம் வராதுன்னு சொல்லிருக்கணும். இருங்க, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்குள்ள இதை கொண்டு போயிருக்காங்கன்றது பின்னாடி தெரியும். இப்ப கடிதம் எழுதியிருக்காங்க அந்த ப்ரொவிஷனத்தை எடுக்கணும்னு. ஓகே, நம்ம என்னெல்லாம் நடந்திருக்குன்றது புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் மே 26 அன்னைக்கு பதவி ஏற்குது பிஜேபி அரசாங்கம். ஓகே, 27ஆம் தேதி SIT போடுறாங்க. போட்டு உடனடியாக புலனாய்வுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் புலனாய்வு சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, எங்களுக்கு பரம திருப்தி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதனால இன்னைக்கு இது ஒரு சென்சேஷனல் கேஸ், யார் வேணாலும் பேரை தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு கேஸ். இன்னைக்கு இதுக்கான முன்முயற்சிகளை பாரதிய ஜனதா அரசு செய்திருந்தாலும் கூட கோர்ட்டு கூட இந்த பெருமை இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வருது. ஆனா அந்த நீதிமன்றம் உத்தரவு போராட்டி இந்த விஷயங்கள் உச்ச நீதிமன்றங்கள் மிக சிறப்பான ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நீதி பரிபாலனத்துல
லேண்ட்மார்க் கேசஸ் சொல்லுவாங்க, எல்லாரையும் அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பண்றது வழக்கம். அதெல்லாம் அடுத்த கட்சிகள் பற்றி, அடுத்த ஆட்சிகள் பற்றி என்னைக்கெல்லாம் சில கட்சிகள் தவறு செய்கின்றன, ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறார்களோ அப்பெல்லாம் அதை மாற்றி அமைக்கிற தன்மை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்திருக்கின்றது உண்மை. ஆனால் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் அதான் நான் சொல்ல வந்தேன். இது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சாவரின் அக்ரிமெண்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த நாடை விட உசந்தது கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களை நீங்க தப்பான ஒரு விஷயத்தை சொல்றீங்க நினைக்கிறேன். கேட்கிறேன், அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை இந்தியா போட்டால் அந்த ஒப்பந்தம் செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் கிடையாது. நிச்சயமா இருக்கு, நிச்சயமா கிடையாது. மத்திய அரசு செய்யக்கூடிய சார் நான் சொல்றேன், எனக்கு அளவுக்கு தெரியாது. நிச்சயமா ஒரு ஒப்பந்த இடம் இல்லை சார். இரண்டு நாடுகளுக்கு இடையே நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயம் ரைட்டை அது இது பண்ணும் பட்சத்துல அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போய் ஓகே, இன்னைய தேதிக்கு அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போய் ஆகணும். இன்னைக்கு அதுக்கான முகாந்திரங்கள் இல்ல. ஓகே, இன்னைக்கு நீங்க எவ்வளவு நாள் தான் இல்ல இரட்டை ரெண்டு விஷயம் சார். முதல்ல இந்த லிஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்க எந்த நிமிஷம் வெளியிட முடியும். திரு தாப்பாண்டியன் கொண்டு வரும் முறை ஏற்கனவே திரு கல்யாணராமன் சொன்னது போல ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழுவிடம் கேட்கறதை விட்டுட்டு இது இன்னும் வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏன் ஏற்படுத்தப்படுதுன்னு தெரியல. இட்ஸ் ஆல்ரெடி இன் தேர் கஸ்டடி அப்படிங்கிறாரு திரு கல்யாணராமன். இது இந்த மிக எளிமையான இந்த வாதத்தை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்னாலேயே மத்திய அரசுடைய வழக்கறிஞர்கள் கல்யாணராமன் அவர்களுக்கு முன்னாலேயே சொல்லாமலா இருப்பார்கள். சொன்ன பிறகும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவை உடனே நாளைக்கே அந்த பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? சரி, கல்யாணராமன் அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது அதில் திருத்தங்கள் செய்யாமல் என்று பல வாதங்களை முன்வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி முந்தா நாள் ஆட்சிக்கு வந்து மோடி தான் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் என்பதல்ல. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 6 ஆண்டு காலம் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே அவர்கள் 6 ஆண்டு கால அனுபவத்தோடு தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் 100 நாட்களுக்குள் கொண்டு வருவோம் என்பதை சொன்னார்கள். அப்பொழுது இரு நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் இருந்தால், பிறகு அதற்குள்ளே அரசியல் நுணுக்கங்கள் இருந்தால் அந்த பெயர்களை வெளியிட முடியாது என்று சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கருப்பு பணத்தை எடுப்பதில் எங்களுக்கு சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கிறது, அவைகளை எல்லாம் முதலில் மாற்றிவிட்டு பிறகு நாங்கள் வேட்டையாடப் போகிறோம் என்று மக்களுக்கு அப்பொழுதே தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இப்பொழுது ஏன் நீங்கள் அதை உடனடியாக அந்த பட்டியல் உங்கள் கையில் இருந்தால் எங்களிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை என்று நீதிபதிகள் கேட்ட பிறகு, நீதிபதிகள் கேட்டதே சரிதானா, அவர்கள் எங்களிடம் ஏன் கேட்கிறார்கள்? சிறப்பு நீதிமன்றத்திடம் கேட்க வேண்டியதானே என்கிறார். சிறப்பு நீதிமன்றத்திடமும் அந்த பெயர் பட்டியலை கொடுக்க வேண்டியது என்பது அரசின் பொறுப்பு. புலனாய்வு குழுட்ட சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுட்ட ஏற்கனவே அது இருக்கு அப்படின்னு அவர் சொல்றேன். உங்களுடைய வாதத்தை நான் மதிக்கிறேன். ஆனா இங்க பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, நீங்க அந்த 100 நாள் அந்த இதெல்லாம் சொன்னீங்க. 27ஆம் தேதி எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கான முன்முயற்சிகள் மறுநாளே எடுத்தாச்சு. ஜூலை 27ஆம் தேதி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒப்படைச்சாச்சு அடுத்த ஒரு மாசத்துல. ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஜூலை 29 சுவிஸ் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஜெய்ட்லி கன்ஃபார்ம் பண்றாரு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்ன ஏற்பாடுகள் இந்த புலனாய்வு வேலைகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குது. ஆக படிப்படியாக நடக்கக்கூடிய விஷயம் இது. 800 பேர் அப்படின்னா 800 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். அவர்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை அங்கு வைத்திருக்கிறார்களா இல்லை கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும். இதெல்லாம் வேலை, பெரிய வேலை, சாதாரணமான வேலை இல்ல. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது தவிர்த்து இந்த 150 நாட்களுக்குள் 200 கோடி ரூபாயை டாக்ஸா கலெக்ட் பண்ணிருக்கின்ற அரசாங்கம் இதே கருப்பு பண லிஸ்ட்ல இருந்து 200 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அரசாங்கம் எதை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்கிற அப்சர்வேஷன் மிக ஆச்சரியமான அப்சர்வேஷன். நீங்க 200 கோடி இல்ல 2000 கோடி 2 லட்சம் கோடி நீங்க டாக்ஸ் வசூல் பண்ணுங்க, ரொம்ப அவசியம்.
இந்த சந்தேகம் நீங்கள் தயங்குகிறீர்கள் அப்படிங்கிற சந்தேகம் திரு தா பாண்டியனுக்கு மட்டுமே இல்லை. உங்களுடைய கட்சியில எம்பியாக மந்திரியாக இருந்த திரு ராம் ஜெத்மலானி சொல்றார், there is a steady attempt not to disclose the names அப்படின்னு அவர் சொல்றார். அவர் மட்டும் சொல்ல, உங்களுடைய கட்சியில மிக முக்கிய பொறுப்பு வச்சுட்டு பல சர்ச்சையில் சிக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய சாமி சொல்றார், the stand taken by finance ministry is hurting the PM. பிரைம் மினிஸ்டர் பிரதமரையே துன்புறுத்தலுக்கு வலிக்கும் வேதனைக்கும் உள்ளாயிருக்கிறது நிதி அமைச்சகத்துடைய நிலைப்பாடு சொல்றார். இந்த கட்சிக்குள்ளேயே இருந்தவங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுடைய சந்தேகத்துக்கு விடை என்ன? நான் திரு கல்யாணராமன் கேட்கிறோம், ஏற்கனவே சொன்னது போல இடைவெளிக்கு முன்னாடி இந்த சந்தேகத்தை திரு தா பாண்டியன் மட்டும் எழுப்பவில்லை. இடதுசாரிகள் சொல்றாங்க, திராவிட கட்சிகள் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றாங்க, சொல்றதுக்கு இல்ல. பிஜேபியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் ராம் ஜெத்மலானி, சுப்பிரமணியசாமி சொல்றாங்க, நிதியமைச்சர் நிலைப்பாடு எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இதில் இந்த பெயர்களை பதுக்குவதற்கான கடுமையான நடவடிக்கை தொடர் முயற்சி இருக்குன்னு சொல்றாரு. ராம் ஜெத்மலானிக்கு தெரியாதா எஸ்ஐடில இந்த பேர் இருக்குன்னு? சுப்பிரமணிய சாமிக்கு தெரியாதா அப்படி எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்குன்னு? இதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன ஒரு காரணம் இருக்குன்றது நான் அலசி ஆராயிறது என்னுடைய வேலை கிடையாது. நோக்கம், அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. நோக்கம் என்னன்றது அலசி ஆராயிறது என்னுடைய வேலை கிடையாது. ஓகே, என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது சிறப்பு புலனாய்வு குழு கையில இருக்கிற ஒரு விஷயம். இது கேட்க வேண்டிய அவசியம் உச்சநீதிமன்றத்துக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் கண்ட்ரோல் இருக்கிற விஷயம். அது அரசாங்கத்தை பொறுத்தவரை ராம் ஜெத்மலானிக்கு தெரியாது, சுப்பிரமணிய சாமிக்கு தெரியாது, கல்யாணராமனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். தாங்க உண்மையை நம்ம மாத்தி சொல்ல முடியும். நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. எஸ்ஐடி அப்பாயின்ட் பண்ணது யாரு? பிஜேபி கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு பிறகு நீங்கள் ஏதோ பெருந்தன்மை நியமிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. சுப்ரீம் கோர்ட் 2011 உத்தரவு கொடுத்துச்சு. ஆனா போடப்பட்டது 27 மே. மறுநாள் ரவிசங்கர் பிரசாத் அனௌன்ஸ் பண்றாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ உடனடியாக செய்துவிட்டது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் அடுத்த ஒரு மாதத்தில் அந்த சிறப்பு புலனாய்வு குழு கையில போயாச்சு. சிறப்பாக புலனாய்வு நடந்துட்டு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணி சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க உங்களுடைய பார்வையில இப்போ இந்த கேள்வியே அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இது நீதிமன்றத்துக்கு அடுத்தது சொல்லி ராம் ஜெத்மலானியும் சுப்பிரமணிய சாமியும் எதுக்காக சொல்றாங்க? அவங்க தா பாண்டியன் கிடையாது, அவங்க காங்கிரஸ் கிடையாது. தனிநபர்களுடைய நோக்கம் என்னன்றதுக்குள்ள நான் போக மாட்டேங்க. என்ன, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கோ அதை கேட்க வேண்டிய அவசியம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா என்ற கேள்விக்குள்ள போனா இல்லை என்பது என்னுடைய வாதம். முதல் விஷயம், அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த லிஸ்ட அரசாங்கமா ஒரு ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி அரசாங்கமா வெளியிட முடியாது. ஏன்னா அது டிடிஏ ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. அரசாங்கம் வெளியிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், உச்ச நீதிமன்றம் இதுவரை இந்த பட்டியலை பப்ளிக்கா வெளியிடுங்கன்னு சொல்லல. இன்னைக்கு கூட மூடப்பட்ட ஒரு உரையில எங்களுக்கு கொடுக்க நீங்க தான் 3 பேரை வெளியிட்டு பூச்சாண்டி வரப்போகுது ஃபுல் பட்டியல் வெளியிட பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வெளியிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அப்படின்னா ஏன் 3 பேர் மட்டும் வெளியிட்டீங்க? அப்படின்னா 3 பேர் மட்டும் ஏன் வெளியிட்டீங்க? முழு பேரும் வெளிவந்தால் நான் கேட்கிறேன். திரு அருண் ஜெட்லி, நான் சொல்றேன், நீங்க உள்ள யார் கருத்துட்டீங்க? சுப்பிரமணியசாமிக்கும் ஜெத்மலானிக்கும் உள்ள கற்பிச்சீங்க. இப்ப அருண் ஜெட்லிக்கு வாங்க. அருண் ஜெட்லி சொல்றாரு 3 பேரை விட்டுருக்கேன், மொத்த பேரை விட்டா காங்கிரஸ் பெரிய எம்பாரஸ்மெண்ட் இருக்கும். எதுக்காக சொல்றீங்க? உங்களுக்கு பேர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? பப்ளிக் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஏன்ட்ட கூடுன்னு. உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொல்லக்கூடிய அருண் ஜெட்லி, கல்யாணராமன் ஏன் இந்த 3 பேரை விட்டீங்க? சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பதில் சொல்லிடுறேன். இன்னைக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒண்ணு இருக்கு. அதுல எந்த நபர்களுடைய பெயர்களில் பணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். இதெல்லாம் டிடிஏ ப்ரொவிஷன்ல இருக்கு. நான் சொல்லல. என்ன, அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக தான் இந்த பணத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் குற்றம் சாட்டணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேர் வெளியே வந்துடும். இதுல புலனாய்வுல வெளிவந்த பெயர்கள்ல 3 பெயர்கள் தான் நம்ம இந்த நேற்று வெளியே வந்த 3 பேர்கள். அதனால சட்டப்படி என்ன நடக்கும்? 800 பேருடைய மேட்ரஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனடியா பெயர்களை வெளியிடணுன்ற சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேர்கள் வரதான் செய்யும். இந்த 800 பேர்களும் வெளியே வருவதை யாராலையும் தடுக்க முடியும். 800 இல்ல, 1500 பேர்கள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க இந்த பேரை அவங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தடுக்க முடியாத கவர்ல மூடியிடப்பட்ட உரையில கொடுங்க சொல்லி சொன்னாங்க, வெளியிடுங்க சொல்ல. ஆனா நீங்க தான் வெளியிட்டீங்க, அதுக்கான பூச்சாண்டி காட்டினீங்க. திரும்ப உங்கள்ட்ட வரேன். திரு தாப்பான் என்ன கேட்க விரும்புறேன். திரு கல்யாணராமன் சொன்னது போல இது போன்ற ஒரு பெயர் பட்டியலை நம்ம வெளியிடும் போது
வெளிநாட்டில் பணம் வைத்திருக்கிறார்கள். அந்த பணம் கருப்பு பணமா இல்லையா என்பது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். மாறாக வெளிநாட்டில் வங்கி கணக்கில் பணம் வைத்திருக்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பட்டியலை வெளியிட்டோம் அப்படின்னா பொது வெளியில ஊடகங்கள் மூலமாக எதிர்கட்சிகள் மூலமாக அப்படி பணம் வைத்திருப்பவர்கள் பூராமே கருப்பணம் வைத்திருக்காங்கிற ஒரு எண்ணம் பரவாதா? இது நல்ல விஷயமா முடியுமா? இப்ப அவருடைய நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இப்ப நீங்க முதல்ல தெளிவா சொன்னது மாதிரி ஒரு உரையில் வைத்து உங்களுக்கு அந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அல்லது அந்த வங்கிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெயரை உரையிலே போட்டு எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 3 பேரை வெளியிட்டது. 3 பேரும் பத்திரிகைகளிலே பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் சட்டப்படிதான் வைத்திருக்கிறோம், வரி கட்டி இருக்கிறோம் என்று சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது கூட தெரியாமல் அந்த 3 பேர் பெயரை இவர்கள் வெளியிடுவார்கள். அதேபோல் மற்றவர்கள் பெயரை வெளியிடுவதற்கு தடை இருக்கிறது. கன்வீனியன்டான வாதம் ஐயா, இது கொஞ்சம் கன்வீனியன்டான வாதம். நான் திருட்டுத்தனமா பணம் வச்சிருந்தேன்னா அது என்னுடைய பணம் இல்ல, என் பாக்கெட்ல இருக்கிற பேனா இன்னொருத்தருதுன்னா அது நான் வைக்கல, யாரோ எடுத்துட்டு வந்து என் பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்ற ஒரு வாதத்தை யாராலையும் வைக்க முடியும். அதனால அவங்க என்னுடைய பணம் இல்லை என்று சொன்னால் அது அவங்களுடைய பணம் இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும். அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படும். அதனால அது ஒரு வாதமா இங்க வைக்க வேண்டாம், மன்னிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி உலகத்துக்கே நீதி போதிக்க வந்திருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 3 பேர் பெயரை வெளியிட்ட உங்களுக்கு மற்ற பெயரை வெளியிட என்ன தயக்கம்? வருங்க, நாளைக்கு வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும், தொடர்ந்து சார்ஜ் ஷீட்ல வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரே நாள்ல 800 பேரை வெளியிட முடியுமா? நீங்க குற்றப்புலனாய்வுடைய பொறுப்பாளராக இருந்தீங்கன்னா ஒரே நாள் உங்களால வெளியிட முடியுமா? நீங்கள் பேச வேண்டாம். எது சாத்தியமோ அதை தான் அரசாங்கம் செய்ய முடியும். அதை தான் இங்க செய்து கொண்டிருக்கிறோம். 800 பேருடைய பேரை 150 நாள் நிச்சயமாக வெளியிட முடியாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய வரை கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா 4 மாசம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 27 ஜூலைல தான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கையில போயிருக்கு. 800 பேர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலமா. இன்னைக்கு அவர்களுடைய பதில் வர வரதான் இந்த விஷயத்தை புலனாய்வு சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அதன்படி செய்திருக்கிறார்கள். என்ன தவறு இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இவர்கள் பட்டிமன்றங்களில் வேண்டுமானால் பேசலாம், வெளியிலே பேசலாம், நீதிமன்றத்தில் பேசி இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிற நீதிபதிகள் இன்றைக்கு அரசுக்கு உத்தரவிட்டு நாளைக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் ஏன் கேட்டார்கள் என்பதையே நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். கேட்க வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏனென்றால் இந்த வழக்கை தொடர்ந்த ஜெத்மலானி உங்கள் கட்சியில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சார். நீக்கப்பட்டவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அது ஒரு பெரிய வாதமா நான் வைக்க தயாரா நினைக்க. கருப்பு பணத்தை எதிர்த்து வாதிடுகிறவர்களை வெளியேற்றுகிற வேலையில இறங்கிவிட்டீர்கள். கருப்பு பணத்தை பற்றிய பட்டியலை கேட்பதையும் இப்பொழுது சட்டத்தை காட்டி நழுவ பார்க்காதீர்கள், நழுவ பார்க்காதீர்கள். உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இப்பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்திருக்கிற பட்டியலை நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த பெயர்களால் இருக்கிறதோ நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதற்குரிய விதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் தண்டிக்கப்படுவோம் தவறு செய்தால். அதில் எந்த சந்தேகம் இருக்கிறது? வரம்பில்லாத அதிகாரத்தை யாருமே வழங்கவில்லை. நீங்கள் நாங்கள் தவறு செய்தால் ஒப்புக்கொள்கிறேன், நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு எதிராக வாக்களித்த 70 விழுக்காட்டு மக்கள் இந்த நாட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் இன்றைக்கு நீங்கள் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை கண்டு அஞ்சுகிறீர்கள், பெயரை சொல்லக்கூட பயப்படுகிறீர்கள். திரு தாபாண்டியன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார், நன்றி. நாம் திரு கல்யாணம் சுருக்கமா இறுதியா கேட்கிறோம். உங்களுக்கு தெரியும் யார் கையில பணம் வந்துச்சு, யார் பின்னணியில் இருக்கிறாங்க, யார் முன்னணியில் இருக்காங்களா, அப்படிலாம் தாண்டி இடைவிடாத பிரச்சாரத்தின் மூலமாக பாஜக கருப்பு பணத்திற்கும் காங்கிரசுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததா இல்லையா? நேற்று கூட சொல்லிருக்காரு, முழு பட்டியல கொடுத்தா எம்ப்ராஸ்மெண்ட் காங்கிரஸ் தான் வரும் சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர், பாஜகவுடைய பொருளாளரும் செயலாளரும் மத்திய நிதியமைச்சர் சொல்கிறார். சோ இப்படி தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. திரு தாபாண்டியன் கேட்பது போல அந்த பெயர் பட்டியலை வெளியிட தயங்குகிறீர்கள் என்றால் பூச்சாண்டி காட்டுவது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா? சுருக்கமா இறுதியா சார், நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிடுங்க. நேற்று வெளியிட்ட 3 பேர்ல எம்ப்ராஸ்மெண்ட் இல்லையா? யார் அந்த ராதா டிம்லோ? பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்தவர், பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்களா? மொத்தமா சொல்றேன், மொத்தமா கேட்டுக்கோங்க. 35,000 கோடிக்கு அங்க மைனிங் ஸ்கேம் நடந்திருக்கு கோவால. அவங்களுக்கு யாருடைய ஆட்சி நடக்கிறது கோவால? நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிடும். கோவால யார் ஆட்சி? 2007 இருந்து 2012 வரை மட்டுமே சுரங்கங்கள் இருந்து அயன் ஓர் தோண்டப்பட்டது. அப்போது திகம்பர் காமத் ஆட்சி இருந்தது. திகம்பர் காமத்துக்கும்
ராதா திம்லேவுடைய அமைப்புக்கும் மிக மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. திகம்பர் காமல் கோவாவில் 2005 வெளியேறிய போது தற்போது யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? எப்படி வெளியே நடமாடுகிறார்? நீங்க சொன்னீங்க இவ்வளவு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணவங்க எப்படி வெளியே நடமாடுறாங்க? பதில் சொல்றேன். 2012 இருந்து சுரங்க நடவடிக்கை அங்க நிறுத்தப்பட்டு விட்டன. சுரங்க நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா தவறு நடந்தது நீங்க சொல்றீங்க இல்லையா? நடவடிக்கை நிறுத்தப்பட்டால் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? எடுக்கப்பட்டிருக்கு. இதே எம்பி ஷா கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பயும் வந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. தேர்ட் ரிப்போர்ட் வந்து இப்ப சப்மிட் பண்ணிருக்காரு வெரி ரீசென்ட்லி தகவலுக்காக. தேவையான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 35,000 கோடி ஸ்கேம்ல ராதா திம்லேவுடைய கம்பெனி மாபெரும் லாபம் சம்பாதித்த ஒரு கம்பெனி. அந்த பணமும் வந்து இந்த மாதிரி சுவிஸ் பேங்க் போன்ற. தாப்பாண்டியனும் நீங்களும் சொன்னது போல நிச்சயமா மக்கள் மன்றத்தில் இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இது வந்து கருப்பு பணத்தில் மிகப்பெரிய வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் மனதில் பாஜக ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கையை நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை நிச்சயமாக பாஜக இருக்கிறது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பட்டியலை தங்களுக்கு வழங்கும்படி. தங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மட்டுமே வழங்கக்கூடிய உத்தரவு வெளியில் வருகிறதா? எப்படி வருகிறது? போக பார்ப்போம் யார் யாருடைய பேர்லாம் அடிபட போகிறது. பாஜக தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதா? இந்த விஷயத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.